நம்முடைய இந்த ப்ரோக்ராமில் முதல் பகுதி த சில்ட்ரன்ஸ் பிளே, அது வெல்கமிங் த ஹாப்பி நியூ இயர் 2025, ஒரு ஸ்மால் சாங். Happy, happy new year. Another reason to rejoice is here. 52 weeks to make your heart sing and see what's for new seasons will bring. Happy, happy new year. Toss up our memories by their ear. Gather up new ones in a bouquet. Bring out the old, bring in a new day. Happy, happy new year. Our resolutions now we will hear. If we could all run toward the light, so many wrongs could be put right. Happy, happy new year. Let's not forget about the things that we're so lucky to have in our lives. Our sons and daughters, husbands and wives. Happy, happy new year. Let there be storms, let there not be fear. The clouds will pass over our heads and let the sun shine on us instead. Happy, happy new year. Another opportunity is here to just believe in what we can be and see our dreams become reality. To just believe in what we can be and see our dreams become reality. To just believe in what we can be and see our dreams become reality. Happy, happy new year. Happy, happy new year. Happy, happy new year. Happy, happy new year. வெல்கமிங் த நியூ இயர் என்று வந்த பிறகு வி ஹவ் வெல்கம் டே, அதை வரவேற்றிருக்கிறோம். இட் ஹஸ் பீன் அவர் ஹாப்பி நியூ இயர். ஆகவே இந்த வருடம் முழுவதும் 365 டேஸும் நமக்கு ஹாப்பி நியூ இயர் தான். அதில் சோகம் வராதபடி, முறுமுறுப்பு வராதபடி, குறைச்சல் வராதபடி, சண்டை, போட்டி, எரிச்சல் வராதபடி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. அந்த வருடத்தை ஹாப்பி நியூ இயரை கொடுத்தது கர்த்தருடைய கிருபை, அதை நாம் வாங்கி கொண்டோம் என்பதை போலவே let the people rejoice என்று இவர்கள் பாடுகிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? ஜனங்கள், சபையில் உள்ள ஜனங்கள் யாவரும் கர்த்தரை மகிழ்ந்து கம்பீரிப்பார்களாக. எனவே இந்த சர்ச் சபையும் let the people rejoice என்று எல்லோரும், இந்த சபையில் உள்ள மக்கள் all the time to rejoice the Lord, rejoice in the Lord, கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்க வேண்டும். அவர்களுடைய மகிழ்ச்சி கர்த்தரை சார்ந்ததாய் இருக்க வேண்டுமே அல்லாமல் லௌகீகத்தை, இந்த உலகத்தை, பணத்தை, பொருளை, ஆசாபாசத்தை சார்ந்து இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த பிள்ளைகள் வெல்கமிங் த நியூ இயர் அஸ் அ சர்ச், ஒரு சபையை அதை வரவேற்று பாடுகிறார்கள். Tell the world about His goodness. Let the people praise You, O God. Tell them of His loving
இந்த புதிய ஆண்டிலே நாம் ஒரு அற்புதமான இந்த வாசகம், இயேசு கிறிஸ்து நம்முடைய கர்த்தராய் இரட்சகர் வர காத்திருக்கிறோம். ஒரு அருமையான ஒரு வாசகம், அவர் வர காத்திருக்கிறோம். இந்த அம்மையார் ஒரு சமீபத்தில் மரித்த ஒரு யூத அம்மையார், 97 வயது கொண்டவர். அவர் ஆலயத்திலே சாபத், அந்த யூத குலத்தின்படி தான் இன்றும் இஸ்ரவேல் இருக்கிறது. நம்முடைய ஜனந்தான் அவர்களை ஆண்டவர் கைவிட்டதில்லை. அதுபோன்று யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நாட்களை நான் கவனித்து பார்ப்பது உண்டு. அவர் காட் இஸ் ஹெல்பிங் தம், தேவன் அவர்களுக்கு உதவி செய்கிறார். அன்று இருந்த இஸ்ரவேலின் தேவன் இன்றும் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். தட்ஸ் ரைட். அங்குள்ள வைராக்கிய வாஞ்சை கொண்ட அந்த யூதர்கள் மிகவும் உத்தமமானவர்கள். அந்த நாட்களில் மாத்திரமில்லை, இன்று வரைக்கும் அந்த உத்தமத்தை யெகோவாகிய தேவனை வைத்து இயேசு கிறிஸ்துவை அவர் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சில அந்தரங்கத்தில் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லுவார்கள், ஐ டோன்ட் நோ. ஆனால் அவர்கள் சாபத், ஓய்வு நாளை முக்கியமாக வைத்து ஆராதிப்பார்கள். அதுபோன்று 97 வயது கொண்ட அந்த அம்மையார் ஆலயத்தில் சாபத் இருக்கும் பொழுது அங்கே தீவிரவாதிகள் கொஞ்சம் உண்டு. அடிக்கடி யுத்தம் நடைபெறுகிற ஒரு இடம். திடீரென்று சில தீவிரவாதிகள் உள்ளே நுழைந்து வந்து சுட்ட பொழுது இந்த அம்மையாரும் அந்த அம்மையாரையும் அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது சுட்டு விட்டார்கள். அந்த அம்மையார் அங்கே மரித்தார்கள். அந்த கடைசி நாளிலே எடுக்கப்பட்ட இந்த படம் தான் அந்த அம்மையாருடைய படம். 97 இயர்ஸ், 97 வருடங்கள். அதில் லூயா, எப்படி அவர்கள் அந்த சங்கீதக்காரன் சொல்வதை போல், நான் உம்முடைய வாசஸ்தலத்தையும் உம்முடைய சமூகத்தையும் நீடித்த நாட்களாய் நான் வாஞ்சித்து அங்கேயே நான் தங்கியிருக்க விரும்புகிறேன் என்று சொல்வாரே பாருங்கள். அதுபோன்ற ஒரு யூத அந்த பெண்மணியுடைய அந்த வைராக்கியத்தை, தெய்வத்தின் மீது வைத்திருக்கிற ஒரு வாஞ்சையை பாருங்கள். 97 வயதில் வந்து தன்னுடைய ஜீவனை அந்த சாபத் நாளிலே சமீபத்தில் மரித்த அந்த பெண்மணி, அவருடைய சரித்திரத்தை கொஞ்சமும் போட்டு, முதலாவது படம் வெளியாகின்ற நேரத்தில் தான் அதை நாம் கண்டுபிடித்து அதை போட்டு வைத்திருக்கிறோம். அது அவளை போட்டது மிகவும் உற்சாகமானது, உயிரோட்டம் உள்ளது. ஏதோ ஒரு பெண்மணியை படம் போட்டோம் என்று எண்ணாதிருங்கள். அவருடைய பெயர் நான் மறந்து விட்டேன். அவருடைய சற்று இன்ஸ்பைரிங். அவருடைய கண்களை பாருங்கள், எவ்வளவு பிரகாசம். தேவனையே பார்த்து 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 பழகின ஒரு கண்கள், அவரையே நோக்கி பார்த்த கண்கள். அந்த மாடுகள் எஜமானையை பார்த்ததை போல் அந்த கழுதைகள் மாடுகள் தன்னுடைய எஜமானனை முன்னணையும் கழுதை தன்னுடைய எஜமானை பார்த்ததை போல் பார்த்து பார்த்து அந்த கண்ணினுடைய பிரகாசத்தை பாருங்கள். தேவரே, உடைய முகத்தின் பிரகாசத்தை என்மேல் பிரகாசிக்க செய்யும் என்று சொன்ன அந்த வெளிச்சம், தெய்வத்தின் வெளிச்சம் ஊடுருவி உடைய கண்களில் பிரகாசிக்கிறதை பாருங்கள். ஐ குட் சீ தட். அதை பார்த்து மெய் சிலிர்த்து போனேன். ஆண்டவரை, நீ ஒரே ஆண்டுகள் இருந்தாலும் சரிதான், நான் 97 வயதை இது போன்று கடந்து போக வேண்டிய நேரமாக இருந்தாலும் சரிதான், மை ஐஸ் வில் நெவர், இட் இஸ் ஆல் த டைம் ஃபிக்ஸ் அப்பான் யூ. உண்மையே நான் பார்த்திருப்பேன், அல்லாமல் இந்த மண்ணை நான் பார்க்க மாட்டேன், பொண்ணை நான் பார்க்க போவதில்லை. இந்த உலகத்தில் யாதொன்றையும் பெரிதான எண்ணி நான் பார்க்க போவதில்லை. என் கண்கள் ஆல் த டைம், அந்த ஆங்கில பாடலை சொல்வதை போல், லெட் மை ஐஸ் ஃபிக்ஸ்ட் அப்பான் தி, உம்மிடத்தில் ஃபிக்ஸ் ஆகி இருப்பதாக என்று மாறாத ஒரு கண்ணுடைய அம்மையார் தான் இந்த யூத அம்மையார். அவருடைய விருப்பம் என்ன? அவர் வருவார், ஆசீர்வதிப்பார். ஏன் அங்கே சாபத்திலே ஜெபித்து கொண்டிருந்தார்கள். சும்மா ஒரு சடங்காச்சார ஜெபத்திற்காக அல்ல, வருவார், தெய்வம் என்னை ஆசீர்வதிப்பார். ஆகவே அதுபோன்ற ஒரு 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 வாக்கு தத்துவத்தோடு தான் அல்லது உற்சாகத்தோடு தான் இந்த புது வருடத்திற்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும். எங்கே அதை நாம் வாசிக்கிறோம்? 17ஆம் வசனத்திலே, எபிலிப்பியர் 3:17, சகோதரரே 17ஆம் வசனம், நீங்கள் என்னோடே கூட பின்பற்றவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாய் நோக்குங்கள். தட் இஸ் த நியூ இயர். அற்புதமான இந்த புது வருடத்தினுடைய ஒரு பங்கு அதுதான். அது என்ன அந்த பங்கு?
ஏற்கனவே 365 நாட்களும் நடந்து வந்தீர்கள் அல்லவோ? இப்பொழுது 2025ஆம் ஆண்டு ஃப்ரெஷ் ஸ்டெப், முதலடி எடுத்து வைக்க போகிறீர்கள் அல்லவா? நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்கிறேன், கேளுங்கள். எப்படி நடக்க வேண்டும்? சோதரரே, நானும் என்னோட கூட பின்பற்றி வருகிறவர்களாகிய அந்த மக்களும் நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களையும் அப்படி நடக்கிறவர்களையும் மாதிரியாய் நோக்கி பார்த்து யூ ஆல்சோ வாக் தட் லைஃப், இந்த வாழ்க்கையை வாழுங்கள். வேறு என்ன வேண்டும் நமக்கு இந்த பூமியிலே? அந்த 3046 3000 அந்த வாக்குத்தத்தங்கள் உண்டென்று சொல்வார்கள். அத்தனையும் எனக்கு தான் சொந்தம். அந்தந்த நாளுக்குரிய வாக்குத்தத்தங்கள் தான் எனக்கு பலிக்குமே இல்லாமல் 365 வாக்குத்தத்தங்கள் முதலே சுமந்து கொண்டு போகலாம் என்று ஹோல்சேலாக வைத்து கொண்டா வாழ்வது? நமக்கென்று இன்றைக்கு இந்த வருடத்திற்கென்று 3 வாக்குத்தத்தங்கள் கொடுத்தாரா, 2 வாக்குத்தத்தங்கள் கொடுத்தாரா? இல்லை. ஐ ஆம் ஹீஸ் ஓன், நான் அவருக்கு சொந்தமானவன், அவருடைய சுதந்திரவாளி. அப்படி இருக்கும் பொழுது கிறிஸ்துவுடனே நான் அவரை சிலுவை சுமந்து பாடுபட்டு வருகிறவன். அவரோடு நாம் பாடுபட்டால் அவருடைய சுதந்திரவாளிகள் என்று எழுதியிருக்கிறது. குமாரத்துவத்தினுடைய சுதந்திரத்தையே எனக்கு அவர் கொடுத்துருக்கிறார். எனக்கு என்ன வாக்குத்தத்தம் என்று ஒன்று இருக்கிறது. அனைத்து வாக்குத்தத்தங்களும் என்னுடையதான். ஒருவர் அவருடைய பைபிளிலிருந்து நவம்பர் மாதம் ஒரு சீட்டு ஒன்று விழுந்தது. அதில் வாக்குத்தத்த ஒரு சின்ன அட்டை போல் இருந்தது. இது இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். நவம்பர் வந்து இருக்கிறது, இந்த நவம்பர் முடிந்து அடுத்து டிசம்பர் வருகிறது. அப்புறம் இன்னொரு வாக்குத்தத்தத்தை நாங்கள் ஜனவரி மாதத்தில் எங்களுக்கு கொடுப்பார்கள், அதை வைத்துக்கொள்வோம். இது என்ன கொடுமையாக இருக்கிறது. இப்படியா வாக்குத்தத்தத்தை வியாபாரம் போல் வைத்துக்கொள்வது? அந்த நாட்களில் நான் பெந்தகோஸ்து சபையில் இருக்கும் பொழுது எல்லோரும் வாக்குத்தத்தங்களை சீட்டு எடுத்துக்கொண்டு வருவார்கள். அதில் எல்லோரும் பார்த்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதில் ஒரு பக்கத்தில் இருக்க சொல்லுவான், ஏய் அந்த சீட்டு நல்லா இருக்குப்பா, எனக்கு தெரியாம வாக்குத்தத்தை கொஞ்சம் மாற்றிக்கிறோமா என்று அவன் கேட்பான். போடா, நான் உனக்கு தர மாட்டேன், எனக்குத்தான் வேண்டும் என்று அவன் வைத்துக் கொள்வார். இது என்ன கர்த்தருடைய வாக்குத்தத்தம்? ஏதோ ஒரு சீட்டு போட்டு எடுப்பது போல் இருக்கிற வியாபாரமாக? தெய்வத்தை இப்படி வியாபாரத்தன்மையை மாற்றின தலைமைப்பிடம் இருக்கிறார்கள், போதகர்கள் இருக்கிறார்கள். தே ஆர் த சார்ஜபிள். அவர்களை கர்த்தர் கணக்கு கேட்பார். இப்படியே என்னுடைய வாக்குத்தத்தத்தை சீப்பாய் மாற்றி அதை வியாபாரத்தில் கொண்டு வந்து வைத்தீர்கள் அவர்களைத்தான் கேட்பார். அவர் அப்படியே ஒரு பெட்டியை வைத்து அதை ஆசீர்வதித்து, ஐயா இதை ஆசீர்வதித்து எல்லோரையும் நீர் கொடுத்து என்னமோ சொல்லி முடித்தவுடன் இதுதான் இப்படித்தான் இருக்க வேண்டுமோ என்று பொய்யாய் நம்பி போய் விடுகிறார்கள். மந்தையை மெய்ப்பன் சரியாய் நடத்தவில்லை என்று சொன்னால் சீர்கிட்டு போவோம். தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு இதுதான் வழி என்று சொல்வதுதான் தீர்க்க தரிசனம். அதை காட்டுவதற்கு இல்லை என்றால் அந்த தீர்க்க தரிசனம், அந்த விசன் இல்லை என்று சொன்ன ஜனங்கள் கெட்டு போவார்கள். ஜனங்களை காட்டுவதற்கு என்னத்தையாவது ஒன்றை காட்டுவது தவறல்லவா? கிறிஸ்தவ உலகத்தில் நானும் 56 வருடங்கள் வாழ்ந்து வருகிற இந்த கிறிஸ்தவ உலகத்தில் ஐ வாட்ச் கேர்ஃபுல்லி. எல்லோரையும் நான் கவனித்து தான் நான் நடக்கின்றேனே அல்லாமல் எதையாவதும் கண்மூடித்தனமாய் நடந்தது இல்லை. அங்கே இருந்த காரியங்கள் எல்லாம் மனதில் வைத்து கொண்டேன். மரியாள் தன் மனதில் வைத்து கொண்டான் என்பதை போல், வாட் இஸ் திஸ் இஸ் ராங், இது கர்த்தருக்குரியது அல்லவே, இது பரிசுத்த வாழ்க்கைக்குரியதோ இல்லையே, இப்படியா இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் அல்லவே, இப்படி ஆண்களும் பெண்களும் ஒன்றை ஒட்டி வரைச்சி கொண்டு சபையில் உட்கார்ந்து அவர்கள் ஜாலியாக பேசி கொண்டிருக்க வேண்டும். நோ நோ நோ, திஸ் இஸ் நாட் ஹோலி. பரிசுத்தமாயில் நானே கூட சோதிக்கப்படுவது போல் தோன்றியது ஐயோ என்றெல்லாம் அடிய ரிமார்க்கு உள்ளே வைத்து கொண்டு வர உங்கள் மன விருப்பங்களையும் வேண்டுதலையும் கர்த்தர் கேட்பார் என்பதெல்லாம் அந்த தெய்வ விருப்பம் உள்ளத்தை சேர்த்து வைத்திருக்க வேண்டும். அதை நோ என்று அவர்கள் சொல்லி பழகியிருந்திருக்க வேண்டும். அதெல்லாம் ரிசர்வ் ஆகி அவர்கள் விழிப்புள்ள ஒரு ஜீவியத்தை பிற்காலங்களிலே வாழ்வதற்கு கை கொடுத்து அவர்களை அவர் நடத்துவார். ஒரு தாமதமாய் ஒரு ஆலயத்திற்கு வந்தாலுமே கூட தட்ஸ் எ பெயின். என் இருதயத்தில் அப்படி ஒரு வலி இருக்கும். அந்த நாட்களிலே நான் அப்போது சில சபை, அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை, இந்தியன் பெந்தகோஸ்தே சபை என்றெல்லாம் பல சபைகளுக்கு நான் போய் சத்தியத்தை தேடி அந்த காலத்தில் கொஞ்சம் தாமதம். அங்கே முன்னாலே போய் உட்காந்துருப்பேன். முன்னாலே போய் அங்கே பாத்ரூம் எல்லாம் கழுவி விட்டு பாய் போட்டு வைத்து நான் தான் டேமரின் அடிப்பேன். முன்னால் வைத்து அந்த கொட்டு வைத்து எல்லாம் விரித்து வைத்து விட்டு பாஸ்டர்மார்களுக்கு உரிய பிள்ளைகளையும் ரெடி பண்ணி, சின்ன பிள்ளைகளெல்லாம் ரெடி பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வைத்து காத்திருப்பேன். பிற்காலங்களே when I had some ப்ரோக்ராம் என்று வரும்பொழுதெல்லாம், என்னுடைய தொழில் என்று வரும்பொழுதெல்லாம் கொஞ்சம் லேட்டாகி வந்து விட்டால் படபடக்கும். அதுவும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஐயோ, தேவனுடைய ஆலயத்திற்கு சொன்ன நேரத்தில் வர முடியவில்லையே என்று படபடக்கும்.
எந்த மனுஷனை பார்த்து நான் படபடத்தேன்? அவங்களே வரவில்லை, நமக்கு என்ன என்று நான் எண்ணினேன். இல்லை, நான் வர முடியவில்லை என்று ஒரு படபடப்பாவது அங்கே இருந்ததா? நிஜ படபடப்பு, சும்மா ஒரு படபடப்பு இல்லை. நீங்களா சொல்லி வாயை திறந்து நான் படபடக்கிறேன் என்று சொல்ல, அது அல்ல. நெஞ்சம் படபடத்து இருந்தது என்றால் ஹீ வில் கால்குலேட்டட், அதையெல்லாம் கால்குலேட் பண்ணி உங்கள் மனதின் விருப்பத்தையும் அந்த உள்ளத்தின் குமுறலையும் வேண்டுதலையும் கர்த்தர் அருளி தருவார். எல்லாம் கணக்கிலே வந்து சேரும். சகோதர சகோதரிகளை, லீவ் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக நின்று நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். அது பொன்னான ஒரு வாழ்க்கை. அதுவும் ஃபெய்த்ஃபுல், உண்மையுள்ளவர்களாக இருந்து வாழ்ந்து பாருங்கள். யூ ஆர் ஏ ஒண்டர்ஃபுல் பிரதர் அண்ட் சிஸ்டர், யூ வில் பி ஜாய்ஃபுல். கர்த்தரை அறிந்த ஜனம், மகிழ்ச்சி நிறைந்த ஜனமாக ஆல் த டைம் ஹாப்பி. அவளுக்கு நன்றாகவே தெரியும் அவர் அன்பு கூறுகின்ற நான், எனக்கு நடைபெறுகின்ற எல்லாம், ஆல் திங்ஸ் டுகெதர், எல்லாம் எனக்கு நன்மையாகவே ஆண்டவர் மாற்றி தருவார். என் நற்குணத்திற்காகவே அதை நன்மையை மாற்றி தருவார். என்னுடைய பெனிஃபிட், எனக்கு தேவை என்று அறிந்திருக்கிற அந்த தேவையும் கொடுத்து என்னை ஆசீர்வதிப்பார். சகலமும் நன்மையாய் நடத்துவார் என்பதெல்லாம் சும்மா ரோமர் 8:28 வசனத்தை ஒப்பிப்பதில் அல்ல, அனுபவிப்பதில் தான் அது உண்டு. ஆகவே இது போன்ற புதிய வருடம் என்று சொல்வதெல்லாம் அதை என்னத்தையும் வாக்கிய வாக்கு தத்துவம் என்று சொல்லி நாம் ஒன்றை தொங்க விடுவது தவறு. ஒரு ஆலயத்தில் எங்கள் ஒட்டையட்டியாய் வாக்கு தத்தங்களாய் கட்டி 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 படம் போட்டு தொங்க விட்டிருக்கிறார்கள். அதை அப்படியே எட்டாவது பலத்தை கொட்டாவி விட்டு பார்ப்பதை போல் பார்த்து விட்டு ஜனங்கள் போவதற்காக அப்படி தொங்க விட வேண்டும். இட் இஸ் இன் மை ஹார்ட். புதிய உடன்படிக்கை என்னவென்று சொன்னால், என் ஜனத்தினுடைய இருதயத்திலே வைத்து மனதிலே எழுதுவேன். இன்னொரு அடுத்த அதிகாரம் சொல்லும்போது மனதிலே வைத்து இருதயத்திலே எழுதுவேன். எல்லாம் நெஞ்சத்திற்குரியது, எனக்கு சொந்தமானது. வெளியே உள்ள பலகையை வைத்தால் இன்னமும் மக்களை ஏமாற்ற முடியும். மக்கள் வெளியே பாருங்கள், இதை பாருங்கள், இந்த வாக்குத்தத்தம் என்று சொல்லிக்கொண்டு இருப்பதல்ல. இட் பிலாங்ஸ் டு யூ. உங்களுடைய இருதயத்திற்கு சொந்தம். உங்கள் இருதயத்திற்கு என்ன சொந்தம் உண்டோ அதைத்தான் நீங்கள் தேவனுக்கு முன்பாக மேனே வராட்டலாம். எப்படி அந்த பவுல் சொன்னார் பாருங்கள், இந்த மண்பாண்டத்திலே, இங்கே மண்பாண்டம் என்று சொல்வது அந்த இருதயத்தை தான் சொல்கிறார். இந்த மண்பாண்டத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைத்திருக்கிறோம். ஏன் தன்னை மண்பாண்டம் என்று அவர் சொன்னார்? we are weak, நாம் விலையினமாக இருந்தாலும் we are strong, நான் விலன் கொண்டவர்களாக இருக்கிறோம். எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் இந்த மண்பாண்டம் உடையதில்லை. ஏன் தெரியுமா? உள்ளே பொக்கிஷம் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். அதை அறிந்து சேர்த்து 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 வைத்திருந்தால் இந்த புதிய ஆண்டிலே இந்த வசனம் உங்களுக்கு தேனாய் இனிப்பதை போல் தோன்றும். சகோதரரே என்று உங்கள் பெயரை வைத்து நீங்கள் என்னோடே கூட பின்பற்றவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்கி பார்த்து சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து நடங்கள். இதுதான் புது வருடத்திற்கு மட்டும் இல்லை, இனி வரப்போகிற கிறிஸ்து வரும் வரைக்கும் செய்கின்ற வாழ்க்கை. தம்மையார் 97 வயது வரைக்கும் நடந்து வந்தார்களே பாருங்கள். ஆலயத்திற்கு சென்றார்களே, 97 வயதில் எப்படி வந்தார் என்று எழுதப்படவில்லை. பட் எப்படி வந்தார் ஐ டோன்ட் நோ. அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த ஓய்வு நாளிலே, சாபத் அந்த நாளிலே ஜெபம் கொண்டிருக்க, அங்கே வழக்கம் போல் அவ்வப்பொழுது நடக்கிற தீவிரவாத சண்டையை போல் உள்ளே நுழைந்து அவன் சுட இந்த அம்மையாரும் இறக்கிறார். அந்த கண்களை பார்த்து தான் ஆச்சரியப்பட்டேன். ஒளி நிறைந்து ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா என்று சிறு பிள்ளைகளுக்கு சொல்லலாம். ஏனென்றால் சிறு பிள்ளைகளுடைய கண்களிலே கரை இருப்பதில்லை, அது ப்ளூ ஐஸாக இருக்கும். ஐ கேன் see heaven in the eyes of the baby என்று ஆண்டவர் சொன்னார். அவர் சொன்னார், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதப்பா, அவருடைய கண்களை பார். எத்தனை பரிசுத்தமானதை சொல்லியிருக்கிறார்கள். when I saw the baby, I saw the heaven. கையில் தூக்கும் பொழுது அந்த பிள்ளையை பரலோகத்தை தூக்கியதை போல் கண்டேன். அந்த கண்களை பார்த்த பொழுது பரலோகத்தினுடைய வானம் அங்கே மின்னுகிறதை நான் கண்டேன் என்பதைப் போலவே 97 வயதிற்கு பிறகு இந்த அம்மையாருடைய கண்களிலே I saw that light, அந்த ஒளியை, அந்த தேவ பிரகாசத்தை கண்டு எத்தனையும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தரையே பார்த்து பார்த்து பழையன அந்த கண்ணிலே அசுசி இல்லை, அந்த கண்ணிலே மோகம் இல்லை, அந்த கண்ணிலே கீழ்த்தரமான மண்ணுக்குரிய வாழ்க்கை இல்லை, போட்டி இல்லை, பொறாமை இல்லை, அன்பற்ற தெய்வத்தை விட்டு போகிற வாழ்க்கை இல்லை. எத்தனை வருடங்கள் வாழ்ந்தார்கள்? 97 வருடங்கள். ஒரு வருடம் நிலைத்திருக்கிறார்களோ, 2 வருடம் நிலைத்திருக்கிறார்களோ, 10 வருடம் நிலைத்திருக்கிறார்களோ என்று சபையிலே கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது எப்படியெல்லாம் மக்கள் தாறுமாறாய் போகின்ற இந்த காலத்திலே அபைடிங், நிலைத்திருந்து அவருடைய ஆலயத்திலே நிலைத்திருந்து தேவனையே பார்த்து பழகின ஒரு அம்மையாரை பார்த்து
இந்த வசனம் அதற்கு பொருத்தமாய் அவர் வர காத்திருக்கிறோம். அவருக்காகவே காத்திருக்கிற அந்த வாழ்க்கையை தான் இந்த வருடம் முழுவதும் வைத்திருக்க வேண்டும். என்ன உங்களுக்கு அவர் செய்வார் இவர் செய்வார் என்று சொல்கிறீர்கள்? அல்ல, செய்கிறவரையே பார்த்திருக்க வேண்டும். என்னது கொடுப்பார் என்பது அல்ல, கொடுக்கிறவரையே பார்த்திருக்க வேண்டும் என்பது மென்மை இல்லையா? அவர் வர காத்திருக்கிறோம். எல்லோருக்கும் பொருள் வேண்டுமா? அல்ல, பொருள் உடையவர் வேண்டுமா? சொல்லுங்கள். நடமாடும் அங்காடி என்று ஒரு பெரிய அங்காடி ஒன்று நடந்து அது மிதந்து வந்ததை ஒரு ஊரிலே ஒரு பட்டணத்திலே பார்த்தேன். பெரிய அங்காடி, அவ்வளோ பெரிய ட்ரக் அங்கே வைத்து கொண்டு வருகிறான். அதுபோல் அந்த உள்ளே பொருளை வாங்க வந்தவள் இருக்கிறார்கள். அந்த நடமாடும் அங்காடியே எனக்கு உரியதாக இருந்தால் என்னவா மகிழ்ச்சியாக இருக்கும். அதுபோல் தான் நடமாடி வந்து உங்களிடத்திலே வருகிறவர். அவர் வர காத்திருக்கிற ஒரு வாழ்க்கை என்று சொல்வது மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை தவிர மேலானது என்று ஒன்றும் இல்லை. இந்த புது வருடத்திற்கு வேறு என்ன செய்யலாம்? இதைத்தான் செய்யுங்கள். சகோதரரே, சகோதரிகளே, என் பெயரை உன் பெயரை வைத்து நீங்கள் என்னோடே கூட பின்பற்றவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்கி நடங்கள். தொடர்ந்து நடந்து வாருங்கள். ஹல்லேலூயா. போன வருடம் தாறுமாறாக நடந்தோம். தட்ஸ் ஓகே. அதனால தான் புது வருடம், இந்த வருடம் உங்கள் நடையை சீர்படுத்துங்கள். பாவிகளை உங்களுடைய இருமனதை மாற்றி உங்கள் நடைகளை சீர்படுத்துங்கள் என்று எழுதியிருக்கிறது அல்லவா? அதுபோல் உங்களுடைய நடைகளை ஏன் சீர்படுத்தக்கூடாது? இந்த புது வருடத்தில் வேறு என்ன வேண்டும்? வேறு என்ன வேண்டும்? நீங்கள் அப்படி நடத்தி அவரை பின்பற்ற அடுத்த அடி எடுத்து வைப்பது. இந்த 2025 இந்த நாள் அடி எடுத்து வைப்பது ஒரு பெரிய பாக்கியம். அப்படின்னு நடந்து வாழுகின்ற ஒரு சபையாக இருக்க வேண்டும், ஒரு சகோதரியாக இருக்க வேண்டும், ஒரு சகோதரனாக இருக்க வேண்டும், ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். தன் பிள்ளைகளை தெய்வத்தோடு நிறுத்தி வைக்கிற நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று பிள்ளைகளை எல்லோரையும் கர்த்தருக்குரியவர்கள் என்று கொண்டு வந்து நிறுத்துவதற்கு பாடுபடுகின்ற ஒரு தாயாக இருக்க வேண்டும், தகப்பனாய் இருக்க வேண்டும், ஒரு அண்ணனாய் இருக்க வேண்டும். சபையாக இருந்து எல்லோரையும் பாதுகாத்து நம்முடைய சபையில் ஒருவராவது கெட்டு போய்விடக்கூடாது என்று அக்கறைப்படுகிற ஒரு சபையாக இருந்திருக்க வேண்டும். இது எங்கள் குடும்பம், தெய்வத்தின் குடும்பம். ஒருவராவது கெட்டு போய்விடக்கூடாது. இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டும். எங்கள் சிறு பிள்ளைகள் இந்த சிறு பிராயத்திலே இயேசு கிறிஸ்துவை போலவே ஆவியிலே வளர வேண்டும், கிருபையிலே வளர வேண்டும். கொள்ளை ஆசை கொண்ட ஒரு சபையாய் இருப்பது பாக்கியம் இல்லையா? ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டு போவதற்கும், ஏதோ அதுவும் டயத்தை பார்த்து கொண்டே எண்ணி பார்த்து கொண்டு போவதும் தெய்வ சமூகத்திற்கு போயிடும். அது சமூகம் பேரின்பம். அவருடைய யார் என்னுடைய பருவத்தில் ஏறுவான், யார் என் சமூகத்தில் தங்கி இருப்பான் என்று எழுதியிருக்கிறதே. கர்த்தருடைய ஆலயத்தில் போய் தங்கி இருக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் வைத்திருந்து அது எத்தனை மணி நேரமாக இருந்தால் என்ன, ஒரு 10 நிமிடம் நேரம் கூடிவிட்டால் அதை திருப்பி பார்ப்பதும், அங்கே உட்கார்ந்து நடத்தி கொண்டிருக்கிற ஒரு சகோதரன் அதை பார்த்து வேதனை அடைவதும், இதுவாக உண்மையான சபை? அதுபோன்று உத்தமமான ஒரு சபையிலே கர்த்தர் இல்லை. ஆகையால் தான் இவர்கள் அப்படி என்று எண்ணிக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மை என்னவென்றால் அவரிடத்திலே கர்த்தர் இல்லை, அவ்வளவுதான். அவர்கள் தங்கி இருக்கவில்லை. ஆகையினால் அப்படியே மனம் அப்படி சலசலத்து போய், அல்லது உள்ளே வருவதற்கு முன்பே கொஞ்சம் எவ்வளோ லேட்டாக வர வேண்டுமோ அவ்வளோ தள்ளி வருவது. ஒரு ஆலயத்தில் எங்கே வர வேண்டும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது, எங்கே உட்கார வேண்டும் என்று கூட சொல்லியிருக்கிறது. அந்த அவள் பேர் யோவானா, யாக்கோபுடைய அம்மா பேர் என்ன? யோவான், யோவான் யாக்கோபுடைய அம்மா பேர் செபதியினுடைய மனைவி அவள் பேர் சலோமி. அவள் எப்படி கேட்டால் பாருங்கள், நீர் உட்கார்ந்திருக்கிற முன் பெஞ்சிலே நீர் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு மகன் உன் பக்கத்தில் வலது பக்கத்தில் உட்கார வேண்டும், ஒரு மகன் இடது பக்கத்தில் உட்கார வேண்டும். வாட் அ டிசையர்! ஆலயத்தில் வரும் பொழுது முன்னால் உட்காருவதை ஆண்டவர் மறுக்கவில்லை. நீங்கள் விருந்து சாலைக்கு போகும் பொழுது முன்னால் உட்காருவதை அவர் மறுத்தார். சிச்சி, இது என்ன இடம்? இதை போய் கனமுள்ள இடம் போல் என்று எண்ணி முன்னால் உட்கார பார்க்கிறாயே. அவன் வருவான், வந்து இந்த இடம் வேறொருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, கொஞ்சம் தள்ளி உட்காருங்கள் என்று சொல்லுவதற்கு முன்பாகவே பின்னால் போய் உட்காருங்கள் என்று சொன்னார். அவன் வந்து அடடே பின்னால் உட்கார்ந்து விட்டே, கொஞ்சம் முன்னால் வாங்கல் சொன்னால் அது கீர்த்தி இல்லையா? தாழ்மையுள்ளவனுக்கு உயர்த்தப்படுவான், உயர்த்தினவன் தாழ்த்தப்படுவான், அதை தெரிந்து கொள்ளாதீர்கள் என்று சொன்னார். ஆனால் ஆலயம் என்று சொல்லும் பொழுது
கர்த்தருடைய காரியம் என்று சொல்லும்போது ஐ டெல் யூ, நான் சொல்கிறேன் கேளுங்கள், எத்தனையோ கான்ஃபரன்ஸ் ஆஃப்டர் கான்ஃபரன்ஸ், எத்தனையோ கூட்டங்களுக்கு ஆஃப்டர் கூட்டம், முதல் பகுதியில் தான் அமர்வேன். யார் என்ன எண்ணினார்கள், பெருமைக்காரன் என்ற எண்ணினாலும் எண்ணட்டுமே, அதெல்லாம் யோசித்ததும் இல்லை, நான் அதை பொருட்படுத்தியதும் இல்லை. ஐ வாண்ட் டு சிட் மை சில்ட்ரன் டு சிட் பிஃபோர், என் பிள்ளைகள் உட்கார வேண்டும். செவதி அம்மா அந்த மனைவி தன்னுடைய பிள்ளைகளை குறித்து சொன்னதை போல் பிள்ளைகள் முன்னால் உட்கார்ந்துருக்கிறார்கள் என்று பார்த்துருக்க வேண்டும். பின்னால் உட்கார்ந்த பிள்ளையை வா என்று சொல்லி முன்னால் அமர வைக்க வேண்டும். தூங்க வைத்து விடக்கூடாது. பிள்ளை அலர்ட்டாக வைத்து அந்த பிள்ளைகளை வாட்ச் பண்ணி கர்த்தருடைய பிள்ளைகளாய் நிலைநிறுத்ததற்கு அவர்கள் பாடுபட்டிருந்திருக்க வேண்டும். தேட் இஸ் ஒண்டர்ஃபுல். அது போன்ற ஒரு வாஞ்சையை கர்த்தர் கணக்கு பார்த்து கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகளை ஏற்ற காலத்திலே ப்ரமோட் பண்ணுவார். அவருடைய கையிலே அடங்கியிருக்கும்படி நீங்கள் கொண்டு வந்து வைத்து விட்டால் போதும். ஏற்ற காலத்தில் அந்த சர்வவல்ல கரம் கிரியை செய்வதை பார்ப்பீர்கள். நன்றாய் உயர்த்தி சீரும் சிறப்புமாய், இந்த உலகத்தை நான் பேசவில்லை, கிருபையும் நன்மையும் சகல ஆசீர்வாதம் சகல சுகத்தையும் கொடுத்து அதை சபையிலே மாதிரியாய் வைத்து மகிழ் கொண்டாடி விடுவார். அங்கு ஒரு பிள்ளை வழி வழியே போகிறது, இங்கு ஒரு பையன் வழி வழியே போகிறான், அங்கு ஒரு பெண் பிள்ளை வழி வழியே போகுது என்று இல்லாமல் உங்கள் பிள்ளைகள் வழிவிலகாமல் பாதுகாப்பார். ஏனென்றால் தெய்வத்தினுடைய அந்த விருப்பத்தை வைத்து நடக்கிறீர்கள். அதுபோன்று நடக்கிற மாதிரியை நோக்கி நடங்கள். ஏனெனில் அவர் சொல்ல வருகிறார், அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பயங்கர் என்று உங்கள் அநேகந்தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லி என்ன இதையவே சொல்லிக் கொண்டா இருப்பார்கள் என்று கேட்டால், சொல்ல வேண்டியது இருந்தால் சொல்லித்தானே ஆக வேண்டும். ஆகவே இதை திரும்ப சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்லித்தானே ஆக வேண்டும். அநேகந்தரம் சொன்னேன் என்று சொன்னால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை அவளுடைய இருதயத்திற்குள் போகவில்லை என்றால் he has to say again and again. ஆண்டவர் ஒருவர் வெளிச்சம் உண்டாக்கடுதுன்னு சொன்னவுடன் வெளிச்சம் உண்டானது என்பது வேறு. ஆனால் சபையிலே சத்தியத்தை வலியுறுத்தி சொல்வது என்பது வேறு. பூமியிலே இயேசு வந்த பிறகு அவர் 2 முறை மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்ல வேண்டியிருந்தது. பரத்திலே இருந்த பொழுது ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவர்கள் அந்த எல்லாமே உண்டாகி ஒரு வார்த்தையிலே எல்லாம் உண்டாகிவிடும். பூமியிலே பாடுபட வேண்டியிருக்கிறது, பாடுபட்டு அவர்களை உருவாக்க வேண்டியிருக்கிறது. பூமியிலே மோசே அந்த ஜனங்களை நடத்துனது பட்டபாடு இருக்கிறதே, அதெல்லாம் தியானிப்பதற்கு ஒரு நாள் எடுத்து கொண்டோம் என்றால் நலமானது. எப்படியெல்லாம் தேவ மனுஷன் அவன் படாதபடு அவன் பட்டான். அவன் வரும்பொழுதே நான் நடத்துவதற்கு தயங்கினான். கண்டிப்பாக வர வேண்டும் என்று அவனை நிறுத்தி வைத்து விட்டார். சிலருக்கு விருப்பம், நாமளும் ஒரு சபை நடத்தலாமா என்று விருப்பம். ஐயோ, அது போன்ற ஒரு கொடூரம் வேறொன்றும் இல்லை. யூ ஹவ் டு ஸ்டாண்ட் வித் ஃபயர், அக்னியோடு நிற்க வேண்டும். சும்மா மேடையில் நிற்பதல்ல, தெய்வத்தோடு நிற்கிற அக்னி, இரவுபகல் பாராது செய்கின்ற ஊழியம், நெஞ்சத்திலே பாரம் எடுப்பது, அதிக பிரயாசங்கள் எடுத்துக்கொள்வது, தன் உடலையும் உடலையும் உயிரையும் ஆத்மாவையும் பானபலியாய் கொண்டு வந்து ஊற்றுவது. என்னுடைய சரீரத்தை பானபலியாய் ஊற்றிவிட்டேன், இந்த ஜனங்களை, இந்த புரஜாதி ஜனங்களை கர்த்தருக்கு ஆயுதப்படுத்துவதற்கு என்று அவர் சொல்லுவார். அதுபோன்ற ஒரு அந்த பாரம் இருக்கிறதே, ஜனங்களை நடத்துவது என்று இருக்கிறதே, அது நேரம் வரும்பொழுது எவ்வளவு பாடுபடுகிறார், எவ்வளவு அதை கஷ்டப்படுகிறார். படத்திலிருந்து அவர் இப்பொழுது ஆர்டர் பண்ணுகிறார், இங்கே வருகிறார், பார்க்கிறார், போய் சேர மாட்டேன் என்று சொல்கிறார். அதை உள்ளே போகவில்லை, மெய்யாகவே என்று சொல்லி போய்விடவில்லை, மெய்யாகவே சொல்கிறேன் என்று சில சமயங்களில் சில வார்த்தைகளை 2-3 தடவை அதையே வைத்து சொல்லியிருக்கிறார். மெய்யாகவே என்ற வார்த்தை அல்ல, டாப்பிக்கை வைத்து அதை சொல்ல வேண்டியதை வைத்து பல பகுதியை மெய்யாகவே என்று சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது அல்லவா? அதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பலமுறை நான் அதை உங்களுக்கு நான் சொன்னேன் என்று சொல்கிறார். அநேகம் தரம் சொன்னேன். எதை குறித்து அவர் பயந்தார்? சிலுவைக்கு பயங்கரலாம் போய்விடக்கூடாது. அவருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை கொண்டாடுகிறார்கள். கிறிஸ்துவுக்கு பயங்கரலாம் இல்லை, கிறிஸ்து வருவார், அவர் எனக்கு அதை தருவார், இதை தருவார், ஏசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் தருவார், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம் என்று பாடுகிற சண்டே கிளாஸ் பாடலை போல் அவர் வருவார், இன்னும் கொஞ்சம் தருவார் என்று கேட்டு வாங்கி கொண்டு போவதே போன்று சண்டே கிளாஸுக்காக நாம் வந்து கொண்டு இருக்கிறோம். நோ, அவர் சிலுவைக்கு பயங்கர்கள், கிறிஸ்துவுக்கு வரட்டும், மட்டும் மிட்டாய் கொடுத்துட்டு போகட்டும் என்று எண்ணுவதே போல் அவரை பிடித்து கொண்டு வாழலாம் என்று எண்ணுகிறார்கள்.
சிலுவையை அகற்றிவிட்டு அங்கே உங்களுடைய வாழ்க்கையிலையும் கிறிஸ்து இல்லை ஐயா. நான் ஒரு முறை அந்த புத்தகத்திற்கு நான் தலைப்பிட்டேன். என்ன தலைப்பு என்று சொன்னால், சிலுவை இல்லாத இயேசுவா என்று ஒரு தலைப்பிட்டு ஒரு புத்தகத்தை நாம் வெளியிட்டோம். அதுபோல் சிலுவை இல்லாமல் கிறிஸ்துவா, சிலுவையை மறுத்துவிட்டு ஒரு கிறிஸ்துவா? நோ. இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு வேண்டியது என்னவென்று தெரியுமா? தட் கிராஸ், அந்த சிலுவை வேண்டும். அது ஏன் அந்த சிலுவை வேண்டும் என்று தெரியுமா? அந்த சிலுவை தான் இந்த உலகத்தை வேறு பிரிக்கக்கூடிய ஒன்று. நாம் நம்புகின்ற, நாம் அவ்வப்பொழுது இருதயம் உலகத்தில் சார்ந்து கொள்கிறதே, உலகத்தின் மேன்மையை, உலகத்தின் பணத்தை, உலகத்தினுடைய ஆடம்பரத்தை, உலகத்தினுடைய பதவியை, உலகத்தினுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதவியை, ஊழியத்தை நானாக இச்சித்து கொண்டுகிற ஒரு பகுதியை நாடுகிறதே. இது போன்று லோகத்துக்குரிய மண்ணுக்குரிய காரியங்களை எல்லாம் வகையறுத்து பிரிப்பது என்னவென்று தெரியுமா? தட் கிராஸ், சிலுவை தான் அது வகையறுத்து பிரிக்கிறது. யூ வாக் லைக் தேட். அந்த வாழ்க்கையை நீங்கள் நடவுங்கள், வேறு விதமாய் நடக்காதீர்கள். டேக் யூர் கிராஸ். சிலுவையை நீங்கள் எடுத்து உங்களை வெறுத்து, உங்களையும் வெறுக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் உங்களை குறித்து மேன்மை பாராட்டி, ஆஹா எனக்கு எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கிறது பார்த்தீங்களா, ஐ ஹவ் மணி, பணம் வைத்திருக்கிறேன், எவ்வளவு சம்பாதிப்பேன் என்று தெரியுமா, என்னை யாரென்று நினைத்தீர்கள், எனக்கு நிறைய பணம் இருக்கிறது. இருக்கட்டுமே, அதை குறித்து யார் கேட்டது? வைத்துக்கொள்ளுங்கள். யார் கீழே போட சொன்னார்கள்? நோ. பட் மேன்மை பாராட்டுவதை சிலுவையே அன்றி வேறொன்றும் மேன்மை பாராட்டேன் என்று சொல்கிறது அல்லவோ கிறிஸ்துவ வாழ்க்கை. சிலுவை வந்திருந்திருக்க வேண்டும். அவங்க தங்கள் உலகத்தையும் உலகத்தை சார்ந்த நம்பிக்கையும் புறம்பாக்கி இருக்க வேண்டும். அதை நானே என்று கூட நான் அல்ல என்ற இடத்தையும் வைத்து தன்னைத்தானே வெறுத்து தன்னுடைய ஆசி, தன்னுடைய அந்தஸ்து எல்லாம் மனதிலே வைத்து சார்ந்து கொண்டு வாழ்ந்தீர் என்று சொன்னால், ஒரு நாள் ஒரு தூதன் வர வேண்டிய நேரம் வரும். உங்கள் தொடையை சுலுக்குவார். உங்கள் தொடையை நம்பியிருந்தால் அல்லவோ இந்த தொடையை, நான் வெறும் கையோடு வந்தேன், இப்போ 2 பரிவாரங்களாய் போகிறேன் என்ற ஆணவம் கொண்டாயே மனுஷனை என்று தொடையை சுலுக்கி விட்டார் பாருங்கள். அப்பொழுதுதான் அறிகிறான், எல்லாம் மண், இந்த மண்ணை சுமந்து கொண்டு வாழ்வதா? உம்முடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு வேண்டும். நீ ஆசீர்வாதத்தால் வழியை நான் போக விடேன். அதுவும் அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. இல்லை இல்லை, நான் அதை இனிமேல் நம்ப போவது இல்லை. அதுபோல் தான் சிலுவை உடைக்க வேண்டி வரும். உங்களை உடைத்து நொறுக்கி காலங்களெல்லாம் வீணாக்கி அதற்கு பின்பு நீங்கள் உணர்வடைந்து வாழுவதற்காக நாம் சபை வைத்திருக்கிறோம். அன்றே சபையில் சொன்னார்கள், 10-20 வருடம் தாண்டி விட்டது என்றால் அறிய வேண்டும். டுடே என்று அவருடைய சத்தத்தை கேட்டால் நீங்கள் அவருக்கு செவி கொடுக்க வேண்டியது சிறப்பான ஒரு காரியம் அல்லவோ. ஆகவே வேறு விதமாய் நடப்பது என்று சொல்வதெல்லாம், மனுஷன் தன்னை நேசிக்கிறான், தன்னுடைய பலனை அறிந்திருக்கிறான், தன்னுடைய கால்குலேஷன் எல்லாம் அவனுடைய கம்ப்யூட்டரிலே ஒரு மெமரி பவர் இருக்கிறது. அந்த பட்டனை தட்டினால் அவனுக்கு தன்னை குறித்து யோசனையில் உட்காந்து குதிரையை ஓட்டி கொண்டு வருவான். அப்படி அவன் பார்த்து வேந்து போய் தானே பெரியவன் என்று அவன் எண்ணுவான். அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் உலகம், அவனுடைய நம்பிக்கையெல்லாம் உலகம், அவனுடைய எதிர்காலமெல்லாம் பணம், அவனுடைய சுற்றி இருப்பதெல்லாம் உலக மக்கள். இப்படி வைத்து அவன் வாழ்கிறது இருக்கிறதே. வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் நடந்தால் ஏன் நீங்கள் நடந்தீர்கள்? சபைக்கு வந்து விட்டு நீங்கள் கிறிஸ்துவை வைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டு சிலுவையும் மறுக்கிறீர்களே. சிலுவை உங்களுக்குள் கிரியை செய்யவில்லையே. அது உலகத்தை புறம்பாக்கி இருந்திருக்க வேண்டும் அல்லவோ. ஒருவர் சொன்னார், நாம் பிரசங்கம் பண்ணுவதெல்லாம் தப்பு, நான் 20 வருஷம் எனக்கு தெரியாமல் இருந்தது, ஒருவர் பிரசங்கம் பண்ணுவதை கேட்டேன், அதுதான் நலம் என்று நான் கண்டேன் என்று அவர் இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை வைத்து கொண்டு மெனு பாராட்டி சொல்வதை கேட்டு ஆச்சரியப்பட்டு போனேன். அதுபோன்ற ஒரு சபையில் இருந்து கொண்டு உலகத்தை எண்ணி வாழ்வதை மறுத்து வாழ்கின்ற ஒரு சபையிலே போய் இவர்கள் உலகத்தை பிரசங்கம் பண்ணுவதுதான் மேன்மை என்று சொல்கிற ஒரு நபரை நான் சபையிலேயே நான் பார்த்த பொழுது உள்ளமடைந்த துக்கத்திற்கு போல் வேறொரு துக்கம் எனக்கு ஏற்படவில்லை. இந்த சகோதரனா, இந்த சகோதரியா, இத்தனை வருடங்கள் இருந்தார்களே, இவர்களோ சிலுவையை விட்டு விட்டார்களே, சிலுவையை விட்டு விட்டார்கள், வேறே விதமாய் நடக்க தொடங்கி விட்டீர்கள். நீங்களோ கர்த்தரையே சார்ந்து கொள்கின்ற அந்த வாழ்க்கையை விட்டு நீங்கள் எதையோ சார்ந்து கொள்கின்ற இடத்திற்கு போனபடினாலே சிலுவைக்கு பையர்களாய் போய்விட்டீர்கள். சிலுவையை நான் விடேன் என்று அந்த அந்த பாடலே அந்த அம்மையான பாடுவார்கள். சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன்,
என் மீட்பர் சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமாம். அந்த நாட்களே பூர்வீகத்திற்குரிய அந்த பழமையான பக்தர்கள் எல்லாம் பத்திரமாய் வைத்திருந்தார்கள் இல்லையா? இன்று சுற்றி பாருங்கள், அதெல்லாம் போய்விட்டது. அவர்களுடைய காலங்களில் இருந்த பக்தியெல்லாம் சூறையாடப்பட்டு விட்டு வேறு விதமாய் நடந்து கொண்டு சிலுவையை அங்கே வாடி போய்விட்டு அங்கே தூக்கி இருந்து விட்டு போய்விட்டார்கள். அதுபோன்று வேறு விதமாய் நீங்கள் நடக்கிறீர்களே என்று பதறிப்போய் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன், சொல்லுகிறேன். சிலுவைக்கு பயங்கர என்று உங்களுக்கு அநேகந்திரன் சொன்னேன், ஒரு முறையல்ல அநேகந்திரன் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்கிறேன். ஒரு உழைக்கிறவன், பாடுபடுகிறவன், ஊழியம் செய்கிறவன், கர்த்தருக்கென்று ஜனங்களை மந்தையை மேய்க்கிறவன் கண்ணீர் விடுவான், அநேகந்தரன் சொல்லுவான், சலிப்பு ஏற்பட்டு போய்விட மாட்டான். சரி, என்ன செய்வது? சரி, ஆள் வேணும், வாங்க வாங்க, இந்த வேலைக்கு ஆள் வேணும், அதுக்கு வேணும் என்ற வைத்திருக்கிறோம். புத்தியீனமான ஒரு சபையாக இது ஒரு வேலைக்காகவோ ஒரு காணிக்கைக்காகவோ ஒரு நபரை ஆட்கள் இருந்தால் போதும் என்று என்பதற்காகவோ எல்லோரையும் விசாரிக்க வேண்டும் என்பது இருந்தாலுமே கூட நாட் ஃபார் அட்டெண்டன்ஸ். எத்தனை பேர் வந்து விட்டார் என்ற அட்டெண்டன்ஸை சபை கை கொண்டதே இல்லை. எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் நேர்மையாக நடக்க வேண்டும். அவர்களின் நடை மாறி போய்விடக்கூடாது, வேறு விதமாய் நடக்கிறவர்களாய் போய்விடக்கூடாது. சபை அதற்குத்தானே அவர் வைத்திருக்கிறார் தன்னுடைய சபையை. பரலோகம் என்றுதான் சபை என்று பெயர். பூலோக சபையும் மேலோக சபையும் என்று அந்த இணைத்து சொல்கிறது. குடும்பத்தோடு சபையை ஒப்பிட்டு வைத்திருக்கிறார். பாருங்களேன், நம்முடைய குடியிருப்பு இங்கே பரலோகத்தில் இல்லை, இங்கே பூமியில் இல்லை, பரலோகத்தில் இருக்கிறது என்று நம்மை இணைத்து வைத்த அந்த சபையை வைத்தாரே, அதை ஸ்டாண்டர்டை தரம் குறையாமல் வைத்திருப்பது தான் ஊழியம். எத்தனை பேர் ஊழியம் செய்தாலும், என்ன ஊழியம் செய்தாலும், அதை அவர்கள் ஒரு பாயை சுருட்டுதாக இருந்தாலும் என்ன, சமையல் செய்வதாக இருந்தாலும் என்ன, ஊழியம். கர்த்தருடைய ஆலயத்தில் நான் இருக்கிறேன், நான் ராஜாவாக இருந்தால் என்ன, கர்த்தருடைய ஆலயத்திலே நான் வாசலில் காவல்காரனை போல் உட்கார்ந்திருப்பேன். வருகிறவர்கள் போகிறெல்லாம், ஐயா இது என்ன ராஜா இங்கே உட்கார்ந்துருக்கிறார், நீங்கள் போங்கள், உள்ளே போங்கள். எனக்கு அவருடைய பாதத்திலே நான் வேலைக்காரனாய் காவல்காரனாய் இருப்பது என்னுடைய பாக்கியம். ஆகாமியர் கூட்டத்தில் போய் நான் உட்கார்ந்து விட்டு நான் மேன்மை பாராட்டு சொல்லிடல. மேன்மை பாராட்டுதெல்லாம் ஆகாமியர் கூட்டத்திற்கு உரியது. ஐ கேனாட் டூ தேட். நான் விரும்புவதெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே, காட்ஸ் ப்ரெசன்ஸ் உள்ள ஆலயத்திலே, தேவ சமூக உள்ள ஆலயத்திலே ஐ வுட் பி ஹாப்பி டு பி ஏ வாட்ச்மேன் என்று சொன்னானே பாருங்கள். சொந்த மக்கள் மத்தியிலே அதை அவர் சொல்கிறார். அந்த அரசனையும் சொல்கிறார், நான் வாட்ச்மேனாக இருக்கிறேன் என்று சொன்னார். அதுபோல் எதை செய்தாலும் கர்த்தருக்குரிய காரியம் என்று மகிழ்ந்து செய்வதை கர்த்தர் நோட் பண்ண மாட்டாரா? அதை கருத்தில் வைத்து அதை எழுதி வைத்திருந்திருக்க மாட்டாராம். என்னை குறித்து எப்படிலாம் எழுதி வைத்திருந்தார் என்று சொல்வது எனக்கு தெரியும், எப்படி என்னை நடத்தினார் என்பதும் எனக்கு தெரியும். இஸ் காட்ஸ் கிரே. இதனுடைய கிருபையினாலே எல்லாவற்றுக்கும் அப்படி பலத்த கரத்தில் அடங்கியிருந்ததும் ஐ நோ தேட். அதெல்லாம் பார்க்கும் பொழுது அங்கே காலானுபூத்ததை போல் வந்து எதையாவது எதிர்பார்த்து மண்ணுக்குரியதை போல் விரும்பி வாழ்கின்ற அந்த மண்ணை வேறு விதமாய் பின்பற்றி அவன் நடக்கும் பொழுது உத்தமதாசர்கள் கண்ணீர் வடிப்பார்கள், திரும்ப திரும்ப சொல்லுவார்கள். ஜனங்கள் குறித்து பவுல் சொல்லும் பொழுது, நீங்களே என் நம்பிக்கை என்றால் அவங்களை நம்பி வாழ்கிறதை அவர் சொல்ல வரவில்லை. பரலோகம் போகின்ற அந்த பாதையிலே கொண்டு வந்து நிறுத்தின அந்த நம்பிக்கை இருக்கிறதே, பிரகாசமான நம்பிக்கை, அதை வைத்து சொன்னார். நீங்களே என் நம்பிக்கை, எனக்கு கிரீடம் என்னவென்று தெரியுமா? நீங்களே என் கிரீடம். தட் மீன்ஸ் என்னுடைய ஊழியத்தினுடைய நிறைவு, ஊழியத்தினுடைய பிரகாசம் கொண்டு வந்து வைத்தவர்கள் நீங்கள், அற்புதமான கிரீடமாக இருந்தவர்கள் என்று இருந்திருக்க வேண்டும். அவர்கள் லட்சையும் கிறிஸ்துவுடைய சபைக்கு லட்சையும் தங்களை நடத்தி வந்த மேய்ப்பர்களுக்கு தீமையும் செய்கின்ற மனிதர்களாய் போய்விட மாட்டார்கள். முழு நம்பிக்கையை பாத்திரலாம் இருப்பார்கள். தேவனுக்கென்று பிரகாசித்து ஜொலித்து கொண்டு வாழ்வார்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த வருடமும் நடக்கிறார்கள். இத்தனையோ ஆண்டுகள் நடந்தார்கள். இந்த 97 வயது வாழ்ந்த இந்த அம்மையார் நடந்தார்கள். கண்களில் பாருங்கள், அத்தனை பிரகாசம். எவ்வளவு அசுசிகளை கழுவி கொண்டார்களோ நமக்கு தெரியாது. அவரை பார்த்து 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 அசுசியெல்லாம் கலைந்து அந்த ஒளி வீசுகிறதே பாருங்கள். ஒளி படைத்த கண்ணினாய் வா 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 என்று பாடல் இருக்கிறதானே, பாரதியார் பாட்டு சின்ன பிள்ளையில் பாடுவது போல் உங்கள் கண்களில் அப்படி ஒரு ஒளியை பெற்றிருந்திருக்க வேண்டும். அந்த குழந்தையின் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த பரலோகத்தை உங்கள் கண்ணிலே அந்த மேகத்தை போல் பெற்றிருந்திருக்க வேண்டும். சச் அ பியூட்டி இஸ் தேர், சச் அ கிளார். அங்கே ஒரு கிளார் இருக்கிறதே, அங்கே பிரகாசம் இருக்கிறதே. ஐ டோன்ட் நோ, கர்த்தரையே பார்த்து பழகி வந்தவர்களுக்கு கொஞ்சம் புரியும். அந்த கண்ணை பார்த்தால்
எப்படி ஸ்டெட் ஃபாஸ்டாகி பரத்தை நோக்கி பார்க்கிறது. தெய்வத்தையே பார்த்து பார்த்து பழகின கண். சும்மா ஒரு 97 வயசு கிழவி இப்படி பார்க்க இயலாது. டொபக்கண்டு கீழே போட்டுவிடும். கம்பீரமாய் பார்த்து 97 ஆண்டுகள் இன்னும் 107 நாள் இருந்திருப்பார்கள். சுட்டு விட்டான் ஒரு மனுஷன், ஒரு தீவிரவாதி சுட்டு விட்டான். ஆலயத்திலே சுட்டான். அதுவும் அந்த ஓய்வு நாளிலே அவன் சுட்டான். ஆகவே மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கண்ணீரோடும் சொல்கிறேன் என்று அவர் கூறினார். உங்களுடைய இந்த நம்பிக்கை என்று சொல்கின்ற பகுதி அதை வைத்துத்தான் கொஞ்சம் எடுத்து அவர் பேசுகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே, அதே அதிகாரத்தில் அந்த 3ஆம் வசனத்திலே பாருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர். விருத்த சேதனம் என்று அந்த கூறுவது என்ன? எதை வைத்து விருத்த சேதனம் என்று அவர் கூறுவார்? நம்பிக்கை. ஃப்ரம் நவான், இன்று முதல் இவன் தெய்வத்தை நம்பி வாழுவான் என்பதற்குத்தான் விருத்த சேதனம். அவனுடைய நுனித்தோல் என்று சொல்வது அவனுடைய பெலனுடைய முடிவு. அந்த பெலனை அதை ரவுண்டாய் வைத்து கிழித்து அதை போட்டு வைத்தவுடன் இவன் இனி தன்னை நம்ப மாட்டான், இவன் தெய்வத்தை நம்பி வாழுவான். ஆகவே நீங்கள் ஆவியிலே உங்களுடைய வாழ்க்கையிலே மாம்சத்தின்மே நம்பிக்கையை விவரித்து கூறுகிறார். மாம்சத்தின்மே நம்பிக்கையை வைக்க வேண்டுமானால் நான் வைத்திருக்கலாம், ஆனால் நம்பிக்கையை வைக்காமல் நான் நினைத்தாலும் நம்பிக்கை வைத்திருக்கலாம், நான் அப்படி நான் செய்யாமல் எதை அவர் அங்கே சொல்கிறார்? 3ஆம் வசனத்திலே, ஆவியினாலே கர்த்தரையே ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். எனவே என்னுடைய நம்பிக்கை லோகத்திற்கு மாற்றுவதற்கு முயற்சிக்கிறதே இந்த ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும். ஆகியதான் ஆண்டவர் சொன்னார், டேக் யுவர் கிராஸ் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் எடுத்து வாழுங்கள், உங்களையே நம்பி வாழாதுங்கள். அண்டு லீன் அப்பான் காட், தேவனை சார்ந்து வாழுங்கள். சார்ந்து வாழ்ந்து டேக் த கிராஸ். சிலுவை இல்லாமல் இது சாத்தியமில்லை. சிலுவை தினசரி வேண்டும். அனுதினமும் சிலுவை எடுத்து ரிமூவ் தேட். உங்களுடைய நம்பிக்கைக்கு மாற்றுகிற இந்த லோகத்தை அதை அகற்றுங்கள். அகற்றி விருத்த சேதனம் உள்ளவர்களாய், மாம்சத்தை நம்பி வாழாதவர்களாய், தன்னை நம்பி வாழாதவனாய் கர்த்தரை நம்பி வாழுகின்ற வாழ்க்கையை வாழுங்கள். அதுபோன்ற ஒரு பகுதியை அவர் அங்கே அதை கூறும்பொழுது அவர் தொடர்ந்து அதை நிறைய அவர் சொல்கிறார். நமக்கு நேரம் இல்லாவிட்டாலும் அந்த கலாத்தியிலே அதை அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? சிலுவை வைத்து என்ன சொல்லுவார்? நான் உலகத்தை சிலுவையில் அறைந்திருக்கிறேன் என்று சொல்லுவார். அல்லேலூயா! ஒரு மனுஷன் உலக படத்தின் மேல் நின்று கொண்டு நான் உலகத்தை சிலுவையில் அறைந்திருக்கிறேன் என்று சொன்னால் அந்த உலகம் கையொட்டி சிரிக்கும். அதே அல்ல, தனக்கும் தன்னுடைய சார்பிலே வந்திருக்கிற உலகம் இருக்கிறதை அதை அவர் குறிப்பிட்டு அவர் சொன்னார். அந்த கலாத்தியர்களின் நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். நீங்கள் இப்படி சொல்ல இயலுமா? ஏனென்றால் சிலுவை தான் என்னை பிரித்து, இந்த லோகத்தை விட்டு பிரித்து, நான் நடக்க வேண்டிய தாறுமாறாய் நடக்கிற வாழ்க்கையை விட்டு என்னை பிரித்து, என்னை செம்மையான வழியிலே நிறுத்தி வைத்திருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை அல்லாமல், கர்த்தராகிய இயேசுவின் சிலுவை அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். எப்படி அதை செய்தார்? அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை கொண்டிருக்கிறது. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை கொண்டிருக்கிறது என்ற அந்த இன்ட்ரோடக்ஷன் இருக்கிறதே, அந்த ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கிறார்? பை ஜீசஸ், இயேசுவினாலே உலகத்தை அவர் சிலுவையில் அறைந்திருந்தார். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறானே பாருங்கள், அவனுடைய காரியம் யாதொன்றும் என்னிடத்தில் ஒன்று கூட இல்லை என்று சொன்னவர். இந்த உலகத்தின் அதிபதி என்னை தாழ வணங்கி எல்லாம் தருகிறேன், பூமிக்குரிய அனைத்தும் தந்து விட்டேன், கொஞ்சம் எனக்கு பணிந்து இதை இந்த உலகப் பொருளை வணங்கி உலகத்தின் அதிபதியாக என்னை ஏற்றுக்கொண்டால் உனக்கும் தருவேன் என்று அவர் சொன்னாரே, அதையெல்லாம் எத்தனையோ வசனங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் சொல்லி அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, எனக்கு மாதிரியாய் முன் நடந்தவர். ஆகவே அதை அவருக்கு குறிப்பிட்டு உலகம்
அப்புறம் உலகம் எனக்கு சிலுவை அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நானும் என்ன செய்கிறேன்? சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். என்னையும் அதே போன்ற ஒரு வாழ்க்கையை நான் எடுத்துக்கொண்டு ஐ ஆம் ஆல்சோ குரூசிஃபைடு அலாங் வித் தட் வேர்ல்டு. என்னையும் அகற்றி உலகத்தையும் அவர் சிலுவை அறைந்ததைப் போலவே அறைவதற்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அதுபோன்று சிலுவை என்று சொல்வது கிளென்சிங் பாயிண்ட், உங்களை சுத்திகரிக்கின்ற ஒரு பகுதி. காலங்கள் போக போக சிலுவை என்ற வார்த்தையை பேசுவதற்கு இடங்கள் இல்லாதபடியாய் போய்விடும். ஏனென்றால் உலகம் வந்துவிட்டது. வாய் திறந்து அவர்கள் கிறிஸ்துவனுடைய மேன்மையை எடுத்து பேச முயற்சித்தால் கூட வாயை உலகம் அடைத்து கொள்ளும். உலகம் வாயை பொத்தி வைத்து விடும். நீ என்று உலகத்தான் பணத்தை நேசிக்கிறவன் வாய்க்குள்ளே பணத்தை திணித்து வைத்து சிலர் வாய் பேசாமல் இருக்கிறார்களே, அதுபோல் பணம் அவர்கள் வாயை அடைத்துவிடும். இந்த உலகத்தின் பதவி அதை அடைத்துவிடும். வாயை போய் அடைத்து வைத்து விடுகிறார்கள். அதுபோல் ஆண்டவர் சொன்னதெல்லாம் ஐ டோன்ட் வாண்ட் த வேர்ல்டு. நான் உலகத்தை நான் நம்பி வாழவில்லை, சார்ந்து வாழவில்லை. எனவே உங்களுடைய நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாய் சாய்த்து வேறு விதமாய் நடக்கிறதுக்கு வழிவகுக்கிற ஒரு பகுதியை உணர்ந்து டேக் த கிராஸ், சிலுவை எடுத்து தன்னைத்தானே வெறுங்கள். உங்களையும் விருந்திருக்க வேண்டும். தன்னைத்தானே வெறுப்பதா என்று நீங்கள் யோசிக்கிற அந்த பகுதியை நிஜமாகவே போய் ஆண்டவருக்கு முன்பாக நின்று கேட்டு பாருங்கள். என்னை நானே வெறுப்பதா? சிச்சி, அதை எப்படி நான் வெறுக்க முடியும்? நோ, இனி என்னை பின்பற்ற வேண்டும் என்றால் யூ ஹேட் யுவர் செல்ஃப், உன்னையை வெறுத்துவிட வேண்டும். பின்பு டேக் த கிராஸ் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் வைத்து அதை தன்னைத்தானே வெறுத்து அதை பிரித்து எடுக்க வேண்டும். அநேகந்தரம் என்ன 365 நாட்களும் அதை செய்ய வேண்டும். அதை பொறுப்போடு நீ செய்து நடக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த ஆண்டை வேறு விதமாய் நடக்கிறவனாய் நீ மாற்றிவிட முடியும். அதை தொடர்ந்து அவர் எழுதும் பொழுது எப்படி அவர் எழுதுகிறார்? அந்த 19 வேறு விதமாக நடக்கிறவருடைய முடிவு அழிவு. அதுதான் பிசாசு வைத்திருக்கிற ஒரு பெரிய கண்ணி. எடுத்த உடனே அவர்களுக்கு ஒரு அழிவை காட்டிவிட மாட்டான், செழிப்பைத்தான் காட்டுவான். எல்லாம் செழிப்பு, உலகம் தெரிகின்ற மேன்மை. பார், இந்த மொமெண்ட், இந்த நேரத்தில் பணிந்துவிட்டு கொடுக்குற ஆதாயத்தை எடுத்துக்கொண்டு பாப்பா. அந்த மொமெண்ட்டில், அந்த நேரத்தில் அந்த அழகான அந்த கனியை பார்த்தாய் விட்டது. ஆமாம், கொஞ்சம் பக்கத்தில் போகக்கூடாது என்று சொன்னார், பக்கத்தில் போ. அது தொட வேண்டாமா என்று சொன்னால் தொட்டுப்பார். அதை புசிக்கக்கூடாது என்று தானே சொன்னார், மோந்துபார் என்றெல்லாம் பக்கத்தில் அவன் போகவிட்டு திங்க வைத்து விட்டானே. அந்த மொமெண்ட்டில் தருகின்ற ஒரு பகுதி, அந்த பழம் இருக்கிறதே, அதைத்தான் இங்கே வேதவசனத்திலே வாசிக்கிறோம். அவளுடைய முடிவு அழிவு என்பதை பார்ப்பதில்லை. ஞானம் வாசற்படியிலேயே எச்சரிக்கும். இவர்களோ எல்லாம் ஜாலியாகி இருந்துவிட்டு, அவனே ஜாலியாக இருக்கிறான், இவன் ஜாலியாக இருக்கிறான், நம்மளும் ஜாலியாகி ஆடி பாடி நம்ம தெரிவோம் என்று தெரிந்து விட்டு முடிவிலே போகும் பொழுது, டிஸ்ட்ராக்ஷன் என்ற ஒரு குன்றுக்கு வரும் பொழுது, யூ cannot சேவ் யுவர் செல்ஃப், உங்களை பாதுகாத்து கொள்ள இயலாது. யூ ஹேவ் டு ஃபால் இன்டு தட் டிஸ்ட்ராக்ஷன். அந்த அழிவுக்குழியிலே விழ வேண்டியது தான். அவளுடைய தேவன் வயிறு, அவர்கள் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை என்ன என்று தெரியுமா? அவளுக்கு தேவனாய் இருந்ததெல்லாம் கிறிஸ்துவனுடைய ஜீவன் அல்ல, கிறிஸ்துவை நம்பி வாழ்கின்ற வாழ்க்கை அல்ல, வயிற்றை நம்பி வாழ்ந்தார்கள். அந்த வயிற்றுக்கு தேவனாய் ஒன்றை வைத்து கொண்டார்கள். பிழப்புக்கு வேண்டியது என்று சொல்லி கொண்டார்கள். எல்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு என்று சொன்னார்கள். இந்த சபையிலே இருந்து சொன்னார்கள், நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு டியூட்டி இருந்தால் கண்டிப்பாக போவோம், இல்லை என்றால் எங்களுக்கு இந்த சபை சோறு போடுமா என்று கேட்டதை அவருடைய தேவனை அந்த வயிறை கொண்டு வந்து இங்கே சபைக்கு வைத்து இன்ட்ரடியூஸ் பண்ணினார்கள். அதுபோன்று சொன்ன ஒரு வாலிபனை நான் நேருக்கு நேர் பார்த்து நான் பேச வேண்டியிருந்தது. என்ன சொன்னாய் சகோதரா, இப்படி பேசுவது சரிதானா என்று கேட்டேன். அவன் தலை குனிந்து கேட்டுவிட்டு போனான். திருந்தினானா என்று கேட்டால் இல்லை, அவனோடு சேர்ந்து அவன் பெற்றோர்களும் கையோர்த்து கொண்டார்கள். அதுதான் மகா மோசம். அவர்களும் சேர்ந்து, அந்த பெற்றோர்களோடு சேர்ந்த சில பெற்றோர்கள், எல்லோரும் பெற்றோர்கள், அவர் எல்லோரும் மனம் முன்பிட்டு நின்றால் அல்லாமல் நான் ஒன்றும் யாரையும் வெளியே தள்ளினதில்லை. வெளியே தள்ளினதெல்லாம் கர்த்தர் செய்த ஒரு படைத்தாரே, அந்த செயல்தான் நடந்ததே அல்லாமல் நான் எதையும் செய்யவில்லை. எப்படியாயிலும் திருத்தக்கூடுமோ, இவரெல்லாம் கர்த்தரால் வரப்பட்டவர்கள் தானே, கண்டிக்க வேண்டுமோ அதை கண்டிக்க வேண்டும். அதை நான் வாய் உதைத்து இருந்தால் சத்தியத்தை விற்று போட்டு என்று எழுதியிருப்பது போல் நான் மாறிவிடுவேன். ஐ ஹவ் டு வார்ன் தெம், அவளை எச்சரிக்க வேண்டும். கடிந்து கண்டனம் பண்ணி புத்தி சொல்ல கூட என்று எழுதியிருக்கிறது.
கண்டனம் செய்வதற்கு போனேனா என்று தெரியவில்லை. நிச்சயமாய் நான் கடிந்து அவர்களை புத்தி சொல்ல போனது காரணம் என்னவென்றால், நான் கண்டேன் அவர்கள் தேவன் வயிறு. அந்த வயிறு நன்றாக அவளுக்கு வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். அந்த தேவன் அப்படி ஜாலியாக அவனை நடத்தி கொண்டே போகும். ஒரு நாள் அவர் வரும்பொழுது முடிவு மரணம். அன்று யூதாஸ்காரியத்து வயிறு வெடித்து செத்தான் என்று எழுதியிருக்கிறதே. அவன் தன்னுடைய பணத்தை நம்பினான். ஒரு 30 வெள்ளிக்காசை போய் பெரிதென்று எண்ணிவிட்டான். தன் குருவை, சாதாரண ஒரு குரு, காட்டிலும் மேட்டிலும் வனாந்தரத்திலும் நடந்து சென்று தெரிந்து பேசுகின்ற ஊழியம் செய்து கொண்டிருக்கிற மனுஷன், அவருக்கு லாட்ஜ் என்று இல்லை, அவர் தங்குவதற்கு வசதி என்றும் இல்லை. ஆகாயத்து பறவைகள் கூட கூடு உண்டு, குழிகளுக்கு கூட, நரிகளுக்கு கூட குழிகள் உண்டு. மனுஷகுமாரன் தங்குவதற்கோ ஸ்தலம் ஒன்று நான் சுகம் தேடி நான் ஊழியம் செய்யவில்லை. என்னை நீ பின்பற்ற விரும்புகிறாய், உன்னை பின்பற்ற விரும்புகிறேன் என்று சொன்ன மனிதனை பார்த்து ஆண்டவர் கேட்டார், இதை எண்ணி பின்பற்றி என்ன என்று சொல்கிறாயே, சொகுசை நாடி வரலாம் என்று எண்ணிறாயே மனுஷா. இந்த நேரத்தில் கூட்டத்தை பார்த்து, கூட்டம் கூடியிருக்கிறதை பார்த்து, ஆஹா, நம்மளும் இப்படி ஒரு கூட்டத்தில் நடந்தால் மாலை போட்டு நாம் நல்ல பெரியவர்களாய் மாறி இருக்கலாமே என்று எண்ணிக்கொண்டு வருகிறாயே மனுஷனே, நீ ஒரு உண்மையாய் பின்பற்ற வேண்டும் என்ற இத்தனை பாடுகள் உண்டு. நீ உள்ளே வந்து விட்டால் இந்த பாடலை ஏற்றுக்கொள்ள மாட்டாய். உலகத்தை தான் உள்ளே வைத்து வாழுவாய். பெரிய சாபங்கள் உண்டாகிவிடும். நீங்கள் போதகர்களாய் மாறாதீர்கள். கர்த்தர் அழைத்தால் ஒழிய போதகர்களாய் மாறாதீர்கள். ஐ ஆம் ஸோ ஒண்டரிங், ஆச்சரியப்படுகின்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னார், ஆண்டவரே, தட்ஸ் பி பீப்புள் ஹூ ஆர் கால்டு, ரியலி கால்டு, அழைக்கப்பட்டவர்களாய், யாரும் மேல் சாய்ந்து கொண்டவர்கள் அல்ல, ரியலி கால்டு பை காட், தேவனால் அழைக்கப்பட்டு உமக்கென்று தன்னுடைய 365 நாட்களையும் தியாகமாய் கொடுத்தவர்கள். சும்மா ஆற்றிலுக்கு ஒரு கால், சேற்றில் ஒரு கால் என்று இல்லை, தன் எல்லாவற்றையும் இழந்து விட்டு ஊழியம் செய்ய வரும்பொழுது, உங்கள் அப்பா சோமாய்க்கு இறந்துவிட்டார் போ என்று சொன்னால் கூட, கலப்பையில் கை வைத்து விட்டு பின் திரும்பி போகாதே என்ற எச்சரிக்கையை பெறுகிறான். அவன்தான் பெறுவான், மற்றவன் எவன் பெறுவான்? அவன் தன்னுடைய மாம்சத்தை நம்பி இருக்கிற அவன் படியினால், ஒரு மனசாட்சி சொல்கிறது படியினால், மனசாட்சி போகலாமா? ஆமாம், யார் போகாமல் இருப்பார், போ என்று சொல்லிவிடும். தேவன் அற்றவன், பிரஜாதியாக இருக்கிறவன் அவன் போவான். தெய்வத்தால் அழைக்கப்பட்டவன் போக மாட்டான். ஹி வில் டை ரேதர். அங்கே இருந்து மறித்தாலும் மறிப்பானே அல்லாமல் தன் வேலையை விட்டு போக மாட்டான். கால்டு பை காட் என்று சொல்லிடுற பவுல் அடிக்கடி அந்த நிருபங்களிலே அவர் சொல்லுவார், தேவ சித்தத்தின்படி தேவனால் அழைக்கப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்வார். எத்தனை அடைமொழி கொடுத்தார் பார்த்தீங்களா? தேவ சித்தத்தின்படி தேவனால் அழைக்கப்பட்ட அப்போஸ்தலனாக இருக்கும்படி அழைக்கப்பட்ட பவுலாகிய நான் என்று சொல்லுகிற பாதுகாப்பு இருக்கிறதே. ஐ ஆம் இன் தட் செக்யூரிட்டி, அந்த பாதுகாப்பில் இருக்கிறேன். இந்த உலகமே திரண்டு வந்தாலும் ஒன்றும் என்னுடைய அழைப்பை பறித்து கொள்ள இயலாது. ஏனென்றால் ஐ ஆம் கால்டு பை காட் அக்கார்டிங் டு ஹிஸ் பர்ஃபெக்ட் வில். அவருடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்டேன். அதுபோன்ற ஒரு சகோதரர்கள் ஒரு 2-3 எழும்பினால் மகிழ்ச்சி தானே. அடேங்கப்பா, ஒரு ஜாசுவாவுக்கு கீழே ஒரு காளைப்பு இருப்பதை போல், மோசேக்கு கீழே ஜாசுவாவும் காளைப்பும் வந்ததை போல், இயேசுவுக்கு கீழே பிதாவை நீங்கள் நான் இல்லை, ஏதோ இந்த 11 சீசில் இருக்கிறார்களே, என்னை போலவே தானே இருக்கிறார்கள். நீர் என்னை அன்பு கூர்ந்ததை போல இவர்களையும் நீ அன்பு கூர்ந்து, நீர் எனக்கு தந்த வார்த்தையை இவர்களுக்கும் தந்தரளி, நீர் எனக்கு தந்த மகிமை இவர்களும் பெற்றுக்கொண்டு, அல்லேலூயா, இவர் நம்மிலே ஒன்றாய் இருந்து நல்ல குடும்பமாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஜெபம் செய்கிறேன் என்று செய்தாரே பாருங்கள். அதுபோன்று எழும்பி நிற்க வேண்டும். சும்மா பொக்குகளை பார்த்து இதுதான் ஊழியம் என்று எண்ணி விட்டு செய்துவிடக்கூடாது. கர்த்தருக்காக நின்று அழைக்கப்பட்டவர்களாக இருந்து செய்கின்ற ஒரு ஊழியம் இருக்கிறதே. ஐ டோன்ட் நோ, உத்தமமாய் ஒரு மனுஷன் தேவனை பிரியப்படுத்தியிருந்தார், ஏற்ற காலத்திலே அவர் அவனை கொண்டு வருவார். காலை 80 வயது ஆன பொழுதுதான் அவன் தன்னுடைய ஊழியத்தை அவன் பெற்றான். அந்த 80 வயது ஆகிற வரைக்கும் கர்த்தர் அவனை கண்காணித்து கொண்டே இருந்தார். யோசுவா, அவன் மோசேக்கு ஒரு சாதாரண உதவி செய்து கொண்டு இருந்தான். அந்த யுத்தத்தில் அந்த கைத்தாங்களாகி நிற்பதும் என்னவெல்லாமல் உதவிகளை அவன் செய்து கொண்டதும், காட் வாஸ் வாட்சிங் ஹிம், அவனை கவனித்து கொண்டே இருந்தார். மோசே போகும்பொழுது, ஹூ இஸ் நெக்ஸ்ட், எனக்கு அடுத்தது யார் என்று கேட்டபொழுது ஜாசுவா என்று சொன்னவுடன் மகிழ்ந்து போனான். அடேங்கப்பா, கர்த்தருக்கு அன்பு கொண்டு எப்பொழுதும் கர்த்தரையே நம்பி வாழ்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை சீரும் சிறப்பாய் செய்யணும் அல்லவா இந்த ஜாசுவா என்று மகிழ்ந்து போனான்.
பல ஆண்டுகளுக்கு பிறகு அப்படியெல்லாம் கர்த்தருடைய கணக்கிலே உத்தமத்தை நிரப்ப வேண்டும். நிரப்பியிருந்தால் நீங்களே அறியாது இருக்கும் பொழுது வருவார். அந்த பேதுரு உத்தமம் நிறைந்தவன். அவனே அறியாது இருக்கும் பொழுது அங்கே நின்று விட்டார். நீ வா, நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று சொன்னவுடன் ஹி காட் தட் மெசேஜை பெற்றுக்கொண்டான். நமக்கு அதை விளக்கி சொன்னால்தான் புரிந்து விடுகிறது. அவன் உடனே அந்த மெசேஜை பெற்றுக்கொண்டு தன்னுடைய படகையும் அதில் இந்த மீன்களையும் எல்லாவற்றையும் விட்டு போனான் பாருங்கள். அவன் திரும்பி மீண்டும் அந்த படகுக்கு அவன் போன பொழுது அவனை தேடி சென்று இவைகளை காட்டிலும் நீ என்னை அன்பு கூறுகிறாய் என்று கேட்டு எஸ் சாரி வருந்துகிறான் என்று மறந்தின பிறகு மீண்டும் அவனை தன்னுடைய அந்த ஊழியத்திற்கு ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அவன் மறுதளித்தது கூட சொந்த பலனை வைத்து மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்னானே, அதை அவனை உடைப்பதற்குத்தான் ஆண்டவரே சொன்னார். இல்லை, நீ மறுதளிக்கத்தான். இல்லை எவன் மறுதளித்தான், நான் செத்தாலும் மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்கிறான் பார். அவனுடைய மாம்சிய நம்பிக்கையை உடைத்து அவனை சுகப்படுத்தி நீ சுகமடைந்த பின்பு எல்லா மற்றவர்களை எல்லாம் திடப்படுத்து என்று எண்ணி அனுப்பினாரே. ஆகையால் தன்னுடைய தாசனை அவரை ஒரே ஒரு நாள் அந்த நேரத்தில் சேவல் கூவின்ற கொஞ்சம் நேரத்தில் மறுதளித்தான் என்பதற்காக கைவிட்டாரோ? தேடி வருவார். தன்னுடைய முத்திரையை பதித்தவன் கெட்டுப்போனான் என்பது இல்லை. அவர் திருப்பியும் அவனை கொண்டு வந்து சேர்த்தார் அல்லவோ. எல்லா ஊழியத்தையும் திருப்பி அவர் கொடுத்து மந்தையை மேய்த்துக்கொள், சபையை நடத்து என்று அவர் கொடுத்தாரே. இந்த கல்லில் மேல் சபையை கட்டும் என்பதை மாற்றவே இல்லையே. ஹல்லேலூயா. அதுபோன்று அழைப்பு வேண்டுமென்று எதிர்பார்த்தது இருப்பது அல்ல சகோதர சகோதரி. இல்லை, இஃப் யூ ஆர் ஃபெய்த்ஃபுல், நீ உண்மையாக இருந்தால், தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர்களாக இருந்தால், த டே வில் கம், பியூட்டிஃபுல் டே. எந்த வருஷம் வரும் ஐ டோன்ட் நோ. ஐ வாஸ் இந்த 30 years 30வது வருஷத்தில் அந்த அழைப்பு வந்த பொழுது ஐ நோ நத்திங், ஒன்றும் அறியாதவன். அழைப்பார் என்று எனக்கு தெரிந்ததும் இல்லை. ஐ ஸ்டூட் அப், எழுந்து நின்று ஐ ஸ்டார்டட் வாக்கிங். நான் என்னுடைய ஒரே நாளிலே என்னுடைய கடை கணக்கெல்லாம் முடித்து எங்கள் அப்பாவிடத்தில் சாவியை கொடுத்து விட்டு ஐ ஜஸ்ட் வாக்ட் அவுட். நான் வெளியே போனேன். அவரும் கெட் அவுட் என்று அவர் சொல்லி வைத்தார். சூழ்நிலைகளை சில அமைத்து வைத்தார். ஒண்டர்ஃபுல். ஹி மேட் த வே, வழியை அமைத்து என்னை அவர் கொண்டு வந்தார். நீ என்னுடையவன் என்று நேரடியாக பேசினார். ஹல்லேலூயா. அவருடைய தான் ஒரு மனுஷன், நாசிலே சுவாசம் உள்ள ஒரு மனுஷன், நான் சொல்கிறதுக்கு கீழ்ப்படி என்ன கீழ்ப்படி செய்கிறேன் என்று கேட்டபொழுது, ஊருக்கு திரும்பி போ, உன்னுடைய விருந்தினருக்கு போ என்று அவர் சொன்னார். அது ஏன் சொல்கிறீர்கள்? நான் சொல்வதற்கு கீழ்ப்படித்தே ஆக வேண்டும். எங்கே கீழ்ப்படிகள் தான் இங்கே சபையில் இருக்க வேண்டும். முரட்டாட்டம் உனக்கு கூடாது என்று ஒருவர் ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ் ப்ரீச்சராய் இருக்கக்கூடியவர் வந்து என்னிடத்தில் பேசிய பொழுது, மை காட் இஸ் காட், என் தேவன் தான். மை ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஹியர், ஹீ ஒன்லி லெட் மீ, ஐ ஆம் ஹியர், ஐ கேனாட் ஒபே வாட் எவர் யூ சே என்று நான் சொன்னபொழுது ஆங்காரமும் கோபமும் ஆத்திரமும் அவர் வந்து கொப்பளித்து என்னென்னவெல்லாம் நடத்தி வைத்த ஒரு நர்த்தனம் பண்ணின எதிராளியினுடைய அந்த வெறுப்பு இருக்கும், அந்த 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 அக்னி கடலிலேயும் அந்த பெருங்காற்றுக்கும் நடுவே நடந்து வந்து ஐ ஸ்டூட் வித் காட், தேவனோடு இருந்தேன். தேவனின் பட்சத்தில் இருந்தால் மனுஷனுக்கு என்ன செய்வான் என்பதை கர்த்தர் நிர்வகித்து வைத்து என்னை வைத்தார். ஐ எம் ஆர்டினரி மேன். எதிராக வந்து நிற்கிற ஒரு பெரிய ஸ்தாபன தலைவரை போல் ஒருவர் இருக்கிறார், பணம் படைத்தவர். அவர் என்னென்னமோ அவர் சொல்வதை கேட்டால் எல்லோரும் கீழ்ப்படிய வேண்டும். நான் சொல்கிறேன் உட்கார வேண்டும், எழுந்திருக்க வேண்டும். அப்படி போட்டு அவர்களை சிறைச்சாலையிலே வைத்திருக்கிற ஒரு பவர் உடையவராக அவர் இருந்தவர். ஐ டோன்ட் நோ அவரை இப்படி இருப்பார் என்று நான் கூட அறிந்ததில்லை. அவர் கொடுத்த கட்டளை நான் வேறு உலகத்தில் உள்ள எந்த மனுஷனாக இருந்தாலும் கீழ்ப்படிந்திருப்பான். அப்படி தான் அவருடைய தோரணை அன்று இருந்தது. ஆனால் நானும் கால்டு பை காட், தேவன் அழைக்கப்பட்டபடினாலே அந்த அக்னி மயமான அந்த சூழ்நிலை நேரத்திலையும் ஐ ஸ்டூட் தேர். நான் எழுந்து உறுதிபட நின்றேன். எப்படி நின்றேன்? தேவனின் பட்சத்தில் இருந்தால் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நின்றேன். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் வேறு விதமாய் நீங்கள் நடந்து சிலுவைக்கு பயங்கரலாய் போய்விடாதீர்கள். சிலுவையை பிடித்து விடுங்கள். சிலுவைதான் அந்த உலகத்தை உங்களை விட்டு பிரித்து
ட்ரஸ்ட் காட், தேவன் நம்ப செய்துவிடும். அவரையே சாய்ந்து கொள்ள செய்யும். உங்கள் சுய புத்தியின் மேல் இப்படி சாய்ந்து கொண்டு நீங்கள் போகாமல் கர்த்தரையே சாய்ந்து கொள்வதற்கு சிலுவை தான் வேண்டும். சிலுவை இல்லாவிட்டால் அது வேறு பிரிக்க இயலாது. என் சித்தம் அல்ல உம் சித்தம் என்று சொல்வதும் அந்த கலாத்தில் வாசித்ததை போல் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டதே உலகம். அந்த பங்கை நீங்கள் பெறாமல் நீங்கள் உலகத்தை கட்டிப்பிடித்து கொள்வீர்கள். உலகத்தை பிரிப்பதெல்லாம் கிராஸ் கிராஸ், எவ்ரிடே கிராஸ். சும்மா சிலுவை டாலரை தொங்க போட்டுவதல்ல, அல்லது கட்டடத்திலே சிலுவையை நாம் வைத்துக்கொள்வதும் அல்ல. இன் மை லைஃப், என் வாழ்க்கையிலே கிராஸ் என்று சொல்வதை இப்படி நீங்கள் கையை விரித்து பார்த்தாலே உங்களுக்குள் அது அடங்கும். உங்களுடைய முழுமையும் ஒப்பு கொடுக்குற இடம் இருக்கிறதே, அதுதான் கிராஸ். அதில் கொண்டு வந்து அடக்கம் செய்து ட்ரஸ்ட் காட் ஆல் த்ரூ 365 days, 365 நாட்களும் கர்த்தரையே நம்பி வாழுங்கள். ஹல்லேலூயா. யூதர்களுக்கு மகா மேன்மையாக இருப்பதெல்லாம் என்னவென்று தெரியுமா? கர்த்தரையே நம்பி வாழ்வதுதான். ஆகவே அந்த ஜனங்கள் ஆர்ப்பரித்து இருக்கிறார்கள். அந்த ஜனங்கள் அன்று மோசே நாட்கள் நடந்த காலத்தையும் தாவீது நாட்களில் நடந்த காலத்தையும் கொண்டாடி அந்த தேவன் மாறாதவர், இன்றும் செய்வார் என்று பார்த்து இன்று வரைக்கும் கர்த்தர் அவர்களுக்கு அனுகூலம் செய்வதை கண்ணார கண்டு மகிழக்கூடிய அந்த ஜனங்கள். தாங்கள் இருக்கக்கூடிய நாடு ஒரு கடுகு. இந்த முழு உலகம் என்று சொல்வது பெரிய ஒரு உருண்டை. ஒரு கடுகளவு இடத்திலே 186 நாடுகள் எதிர்ப்பதமாய் நிற்கும் பொழுது கர்த்தரை நம்பி வாழ்ந்தது ஆச்சரியம் இல்லையா? ஒரு முறை அந்த அந்த இப்பொழுது ஜனாதிபதிக்கு முன்பாக இன்னொரு ஜனாதிபதி இருந்தார், பேர் என்ன, ஜோ பைடன். நாங்கள் ஆயுதம் கொடுப்பதை நிறுத்தி விடுவோம், பின்பு நீங்கள் தத்தளிக்க வேண்டியிருக்கும், ஆகவே நாங்கள் சொல்வதை கேளுங்கள் என்று அவர் சொன்ன பொழுது நேதன்யாகு சொன்னார். நான் தொடர்ந்து நான் பார்த்து கொண்டதே வந்த காலம். இப்பொழுது நான் கொஞ்சம் நேரம் இல்லையே, நான் பார்க்க விட்டேன். ஆனால் அவ்வப்பொழுது பார்ப்பது உண்டு. அவர் சொன்னார், ஜோ பைடன், அமெரிக்க தேசம் எங்களுக்கு விமானமோ அல்லது ஆயுதமோ தராவிட்டாலும் we will stand by God, தேவனிடத்தில் நின்று எங்கள் யுத்தத்தை செய்வோம் என்று அவர் சொன்னாரே. பாருங்கள், முழு உலகம் அதிர்ந்து போய்விட்டது. சச்ச ஒரு ஜோ பைடனை எதிர்பார்த்து எதுக்கு நின்று அவர் பேசி வைத்து விட்டார். ஹல்லேலூயா. பின்பு ஜோ பைடன் கொஞ்சம் நடுநடுங்கி போய்விட்டார். மனுஷனுடைய உறுதித்தன்மையை பார்த்து பிறர் நடுங்க வேண்டும். நீங்களும் கொலைகளாய் போய் நீங்கள் உலகத்தானே போல் கொலகொலக என்று மாறியவர்களாய் இருந்துவிடக்கூடாது. டு யூ ஹவ் காட், உங்கள் தேவன் இருப்பார் என்று இருந்தால், அவர்தான் உங்களுடைய நம்பிக்கையாக இருப்பார் என்று இருந்திருந்தால், அவரையே நம்பி பழகி சிலுவை எடுத்து வாழ்ந்து அவரை அண்டி வாழ்ந்திருந்தால், ஸ்டாண்ட் அப், உறுதியுடன் நின்று பேசுங்கள். யூ மஸ்ட் நோ ஹூ யூ ஆர். நீங்கள் யார் என்று அறிந்து இருந்து பேச வேண்டும். நீங்கள் மண்ணை நாடினவர்கள் அல்ல, பொன்னை நாடினவர்கள் அல்ல. கர்த்தருக்காய் நின்று வாழுகிற உங்களுக்கு கர்த்தருடைய நம்பிக்கையின் மேல் ஏதாயிலும் ஒரு ஆபத்து வரும் என்றால், யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் அப், நின்று பாருங்கள். கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொள்வார். கண்மலையிலே நிறுத்தப்பட்ட கால்களை அவர் விட்டுவிட மாட்டார். கண்மலையாகிய கிறிஸ்து உங்களை கைவிட்டு விடவும் மாட்டார். ஆகவே அதுபோன்ற மனுஷர்களாய் மாறி முடிவு அவளுடைய 365 இந்த 2025 அது முடிவு, அது அழிவும் அவளுடைய வயிறென்றும் போய்விடாதபடி நீங்கள் மிகுந்த கவனமாக இருந்து அந்த 20ஆம் வசனம் சொல்கிறதே போல் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு என்று சொன்னால் இப்போ குடியிருக்கிறது என்று அல்ல. ஆங்கிலத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்றால், அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். சிட்டிசன்ஷிப் என்று சொன்னால், என்னுடைய ஒரு அமெரிக்காவிலேருந்து இங்கே ஒருத்தர் வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அவர் அங்கே க்ரீன் கார்டு ஒன்று வைத்திருப்பார்கள். அதற்கு பெயர் சிட்டிசன்ஷிப். அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் என்றால் அவன் அமெரிக்க பிரஜை. ஆனால் எங்கே வாழ்கிறான்? இந்தியாவிலே இருப்பான். அவனுக்கு 1000 பிரச்சனைகள் என்னதான் பொங்கட, அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய வீடு எங்கே இருக்கிறது? என்னுடைய சிட்டிசன் இன்னும் ஒரு மாதத்தில் எங்கே போய்விடுவேன்? அமெரிக்காவுக்கு போய்விடுவேன் என்று வாழ்வான்னு பாருங்கள். அப்படி இருக்க வேண்டும். எங்களுடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? எங்களுடைய சிட்டிசன்ஷிப், குடியிருப்பு என்று போட்டிருக்கிறது. குடியுரிமை, எங்களுடைய குடியுரிமை எங்கே இருக்கிறது? சிட்டிசன்ஷிப். அந்த கார்டு வைத்திருக்கிறோம். எல்லோருக்கும் ஆதார் கார்டை வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், ஆமாம் வைத்திருக்கிறோம் உடனே காட்டுவதே போல் ஆண்டவர் கேட்பதெல்லாம், வேர் இஸ் யுவர் சிட்டிசன்ஷிப், உன்னுடைய குடியிருப்பு, அந்த கார்டு எங்கே என்று கேட்டால், அது என்ன ஒன்றும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லையே, சபை ஒரு நாள் சொல்லவே இல்லையே, உலகத்தோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். பைத்தியக்காரன் மனுஷனை, நீ உட்காந்து கொண்டு கேட்காமல் இருந்திருப்பாய். அல்லாமல்
அங்கே உத்தமமான தாசர்கள் இருக்கத்தான் செய்தார்கள். மார்பில் அடித்து சொன்னார்கள், கண்ணீரோடு சொன்னார்கள், மிகுந்த பாரத்தோடு சொன்னார்கள், எங்கே வைத்திருக்கிறான் குடியிருப்பு? எங்கள் குடியிருப்பு இங்கே தான் இருக்கிறது என்று அவனை கைவிட்டு விட்டு போய்விடுவார். என்ன லோத்தின் மனைவி இருந்தால் என்ன? லோத்து அவன் வருகிறான், அவன் சிட்டிசன்ஷிப் வாங்கி விட்டான், உன்னுடைய சிட்டிசன்ஷிப் என்ன என்று கேட்டால், இல்லை எங்கள் சோதம் குமாரா தான் சிட்டிசன்ஷிப், லீவ் தேர், கோ தேர் என்று வைத்து அவளை ஓடுவேன் என்று ஓடினாலும் உப்பு தூணை வைத்து நிறுத்தி வைத்து விட்டு போய்விட்டாரே. எங்கள் குடியிருப்பு, எங்களுடைய சிட்டிசன்ஷிப், குடியிருப்பு எல்லாம் சொல்வது போல என்ன சொல்ல வேண்டும்? குடியுரிமை, எங்கள் குடியுரிமை பரலோகத்தில் இருக்கிறது. ஆகவே அதே அங்கேருந்து வர காத்திருக்கிறோம். ஒரு நாள் அந்த குட் சமார்ட்டில் ஊழியம் செய்யும் பொழுது அநேகம் ஃபாரினர்ஸு வருவார்கள். அவர்கள் ஏதோ ஒரு தேவைக்கு வரும்போது ஒரு செக் ஒன்றை எழுதுவது, நான் கூடவே இருக்கிறபடினாலே அமெரிக்காவுக்கு ஒரு செக் மூணாக வைத்து ஃபேக்ஸ் வைத்து அனுப்பி பணம் இங்கே வாங்கி கொள்கிறார். அதுபோல் அவர் எங்கேருந்து பணம் வருகிறது? குடியுரிமை அந்த தேசத்திலிருந்து அந்த பணம் வந்ததை போல் ஹி ட்ரஸ்ட் தட் சிட்டிசன்ஷிப், தன்னுடைய சிட்டிசன்ஷிப்பை நம்புகிறார். இன்றும் அங்கே இப்பொழுதெல்லாம் வந்த புதுசாய் குடியேறியவர்களுக்கு இடமில்லை என்று வந்ததை எத்தனையோ பேர் பயந்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்வார்கள். ஐ டோன்ட் நோ. அவர்கள் அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எதை எதிர்பார்க்கிறோம்? வருவார், அவர் வருவார், எங்களுக்கு தருவார். இந்த பூமியில் உள்ள ஒரு ஆச்சரியமே என்னவென்று சொன்னால், நாம் கிறிஸ்துமஸ் என்று தியானித்தோம் என்று எண்ணுகிறேன். அவர் சொந்தத்திலே வந்தார். என்ன சொந்தம்? ஆதியிலே தேவன் என்ற சொந்தம், அவருக்குள் ஜீவன் இருந்தது என்று சொந்தம், அந்த உலகத்திற்கே ஒளியாயிருந்தார் என்று அந்த சொந்தம். அந்த சொந்தமானவர் எங்களிடத்தில் வந்து விட்டார், கிறிஸ்து பிறந்து விட்டார் என்று சொல்லுகிற அந்த வந்தார் பாருங்களேன். அந்த கிறிஸ்மஸ், அந்த கோலாகலம் நீங்கள் பெற்றதுண்டா? உங்களுக்கு சொந்தமாக வந்து விட்டாரா? உலகத்துக்கு போய் நாம் பிறப்பை வைத்து நாம் ஆடி பாடி சொல்லிவிட்டு போனோம். உங்களிடத்திலே அவர் சொந்தமாக வந்து விட்டாராம். சொந்தமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டது உண்டா? அவர் எனக்கு சொந்தம் என்று ஒரு பகுதி அங்கே அவர்கள் வரும்பொழுதுதான் அங்கே இருந்து எல்லாம் வர காத்திருப்பீர்கள். அங்கிருந்து அவர் வருவார். என்னிலே வருவார், அவர் வர காத்திருக்கிறோம். ஆகவே when you are sick, வியாதிப்படும் பொழுது வருவார், என் ஆண்டவர் வருவார். மை சிட்டிசன்ஷிப் இன் அமெரிக்கா என்று சொல்வதை போல் பரலோகத்தில் என்னுடைய குடியுரிமை வருவார். என்னுடைய வேதனை இருக்கிறதை வருவார், என்னை ஆறுதல் செய்வார். ஆண்டவர் சொன்னதை போல் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் வருவார், வந்து உங்களை தேற்றுவார் என்பதை போல் அவர் வருவார் என்று இருப்பதை போன்ற ஒரு பாக்கியத்தை விட கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வேறொரு பாக்கியமில்லை. சகோதர சகோதரிகளே, எல்லாம் உடையவர் வருவார், ஜீவனுடையவர் வருவார், அவருக்கு சொந்தமானதிலே வருவார். அவர் தனக்கு உரியவர்களை பார்த்து, என்னோடு பாடுபடுகின்ற இவர்களை பார்த்து, இவர்கள் என்னுடைய சுதந்திரவாளிகள், தேவனுடைய சுதந்திரவாளிகள் என்று உங்களை போற்றி வைத்துக் கொள்வார். வருவார், சுதந்திரத்திலிருந்து எடுத்துக் கொடுப்பார் என்றெல்லாம் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை இருக்கிறதே, அதுதான் வழி தவறாமல் சிலுவையை பற்றி கொண்டு நடக்கின்ற வாழ்க்கை. சிலர் வேறு வழியாய் போவதை போல் போய்விடாதபடி உங்கள் நம்பிக்கை எங்கேயோ இழந்து விட்டு போய் இருந்து ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே அதை இழப்பது இன்னும் அதிக மோசம் என்றே சொல்ல வேண்டும். இத்தனையும் இருந்தும் அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் வாழ்வது மிக மோசமான ஒரு செயலாய் மாறிவிடக்கூடாது. ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே பொறுப்புள்ள சகோதர சகோதரிகளை தொடர்ந்து நடக்க கர்த்தர் உதவி செய்வாராங்க.